நெறைய விஷயங்கள வந்து அத வழங்க வச்சுட்டே இருக்கிறாரு. அந்த தெளிவு நமக்கு எப்போ புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியா வந்து நம்ம குழுக்கள்ல வந்து வீட்டில் பிள்ளை பேர் அடைந்து அவங்களோட அனுபவத்த அவங்க பகிர்றாங்க இல்லையா? அத பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இந்த கலந்துரையாடலினுடைய சாரம் வந்து எந்த அளவுக்கு எல்லார் வீடுகள்லயும் வந்து போய் இறங்குது அப்படின்னு. அதனால இன்னைக்கு வந்து நமக்கு அடுத்து ஒரு சிறப்பான அனுபவத்த வந்து சகோதரி ஆயிஷா சித்திகா மொய்தீன் அவங்க வந்து சொல்றதுக்கு நம்மளோட இருக்கிறாங்க. இப்ப நம்ம அவங்க அனுபவத்த கேட்க ஆரம்பிச்சிடலாம். ஆயிஷா. ஹலோ. ஆயிஷா நீங்க பேசுங்கம்மா. சரிங்கக்கா. என் பேர் வந்துங்க ஆயிஷா சித்திகா. நான் திருப்பூருங்க. நான் எப்படி எனக்கு வந்து 3 குழந்தைங்க. கல்யாணம் வந்து எனக்கு +2 முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. 17, 18 வயசுலயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துலயே முதல் குழந்தை. முதல் குழந்தை வந்துட்டு எல்லாமே கரெக்டா தான் போயிட்டே இருந்துச்சுங்க. எல்லா ஹாஸ்பிட்டல் செக்கப்பு, ஊசி, ஸ்கேன் எல்லாமே பண்ணோம். அப்போலாம் இத பத்திலாம் எதுவுமே தெரியாது. லாஸ்ட் மினிட்ல குழந்தை எல்லாமே கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. வலி வந்து தான் போனேன். கர்ப்பவாய் தொறந்துருச்சு. எல்லாமே கரெக்டா இருந்தது. ஆனா லாஸ்ட் மினிட்ல சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்க வீட்ல எல்லாம் இருந்துட்டு, இல்லைங்க நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. எல்லாமே கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணல. சிசேரியன் பண்ணல. ஆனா ரொம்ப பெயினா இருந்தது. ஸ்டிச்சஸ், குழந்தை வந்து 4 கிலோ 3.25 கிலோ இருந்தாங்க. பெரிய குழந்தை 8 ஸ்டிச் போட்டிருக்கோம் அப்படி இப்படின்னு அது இது பண்ணி விட்டாங்க. ஹெக்டிக்கான சுச்சுவேஷனா ஆக்கி ஒரு பரபரப்பாக்கி அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஸ்டிச்சஸ்ல இருந்தெல்லாம். அப்புறம் 3 வருஷம் கழிச்சு அடுத்த குழந்தைங்க 3, 4 வருஷம் இருக்கும். 2வது குழந்தையும் பெண் குழந்தை தான். அந்த குழந்தையும் எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி நேரத்துல குழந்தை உள்ள மூச்சு திணறிடுச்சு, சி செக்ஷன் தான் அப்படின்னாங்க. இல்ல நார்மல் டெலிவரி தான் நான் பண்ணுவேன்னு சொல்லி நார்மல் டெலிவரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நாளா குழந்தைக்கு மூச்சு திணறல் தொந்தரவு இருந்துட்டே இருந்தது. அப்புறம் நான் இந்த 2வது குழந்தைய பெத்து ஒரு 10 நாள் இருக்குங்க. எனக்கு பக்கத்து வீட்ல ஒரு பொண்ணு வந்து இந்த புக்கு குடுத்தாங்க. இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் அப்படிங்கிற புக்க குடுத்தாங்க. அப்ப நான் அந்த புக்க படிச்சேன். ரொம்ப உட்காரவே முடியாம நான் அந்த புக்க படிக்கிறேன். அவ்வளோ பெயின்ஃபுல்லா இருக்கு. குழந்தை பெத்து 10, 20 நாள் ஆகியுமே. புக்க படிக்கும்போது என்னன்னா, ஒரு நாள் விடிய விடிய ஒரு ஒரு புக்காவே ஃபுல்லா படிச்சு முடிச்சேங்க. அவ்வளோ ஆச்சரியமா இருந்தது. என்னால அது நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எல்லாமே ஏன்னா இவ்ளோ வலியில பெத்துட்டு இனி குழந்தையே பெத்துக்கவே கூடாதுன்ற முடிவோட நான் இருக்கிறேன். இங்க இவங்க எல்லாம் சுகமான பிரசவம், வலிக்கல, தூங்கிட்டு தான் இருந்தேன், குழந்தை பொறந்துருச்சு. இப்படி எல்லாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த மாதிரிலாம் இருக்குமா இப்ப அப்படின்னு. அப்போ எனக்கு மனசுக்குள்ள தோணுச்சு, இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்து நம்ம வீட்டுல பெத்துக்கணும். ஆனா அத பத்தின அறிவெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த புக்கை பார்த்தவொடனே எனக்கு ஒரு விருப்பம். படிச்ச உடனே அந்த ஒரு புக்கை ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய உட்காந்து படிச்சு எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது. ஒன்னொன்னையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எதனால என்னையவே நான் ரிலேட் பண்ணி பண்ணி பார்க்கிறேன். எப்ப வந்து ஸ்டிச்சு குழந்தை கரெக்டா வெளியில வரும்போது ஆஹ் இது கிழிச்சு விடுறாங்க, டியர் பண்றாங்க. அதோட குழந்தை தலை வெளியே வர்றது நின்றுச்சு. என்ன கிழிச்சு விட்டா இடம் நிறைய இருக்கு, குழந்தை ஈஸியா வந்துரும்ன்றது அவங்க கான்செப்ட். ஓப்பன் ஆகி வந்துரும்னு. ஆனா வரல. எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரமா தலை நின்னுட்டே இருந்தது, வரவே இல்லை குழந்தைன்னு சொன்னாங்க. அப்போ கிழிச்சு விட்டா வராதுங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதுங்க. அந்த மாதிரி ஒன்னொன்னு என்னை நானே ரிலேட் பண்ணி பண்ணி பார்த்து 8 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த விருப்பமும் தேடல் 8 வருஷமா அதுல இருந்துட்டே இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயும் கேட்டுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது. எங்க ரிலேஷன் ஒரு பொண்ணு, எங்க வீட்டுக்காரோட தங்கச்சிங்க. அந்த பொண்ணு வீட்டுலதான் முதல் குழந்தை பெத்துக்கிட்டாங்க. அப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்துட்டு வரேன், இந்த பிள்ளை என்ன இவ்வளவு அசால்ட்டா பெத்துட்டு ஜாலியா உட்கார்ந்துருக்கு, நல்லா நீட்டா, ஒரு கஷ்டம் இல்லாம இருக்காங்களே, அப்ப இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு அந்த தேடல் ஆரம்பிச்சுட்டே இருக்கு. அப்புறம் 2022ல எனக்கு
பேபி கன்ஃபார்ம் ஆகுதுங்க. கன்ஃபார்ம்னா நானு கன்ஃபர்மேஷன் கிட்டோ எதுவுமே பார்க்கல. எனக்கே உள்ள ஒரு உணர்தல் இருந்துச்சு. நம்ம மாசமா இருக்கோம் அப்படின்னு எனக்கே தோணுச்சு. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஆக ஆக எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய உடம்புல சேஞ்சஸ் இருந்துச்சு. வாந்தி மயக்கம்லாம் இல்ல, ஒரு சோர்வு இருக்கும். கொஞ்சம் ஒரு அப்படிதான் நார்மலா எப்பவும் போலவே தான் இருப்பேன். கொஞ்சம் ஒரு டயர்டு இருக்கும். புடிச்சது சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பதிஞ்சுட்டு வர சொன்னாங்க. நான் வந்து இல்ல வேணாம், பதிய வேணாம். பதியறதுக்கு நம்ம போனோம்னா நம்மள அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதனால வேணான்னு சொல்லிட்டு பண்ணாமயே இருந்தேன். ஆனா எல்லாருமே நீ ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணிக்கோ, பிக்மி நம்பர் மட்டும் வாங்கிக்கோ. நான் ஃபர்ஸ்ட் 2 குழந்தையும் பெக்கும்போது பிக்மி நம்பர்னு ஒரு இதுவே இல்லைங்க. 3வது குழந்தைக்கு தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துச்சு. இந்த பர்த் சர்டிபிகேட்ல கை வச்சதுனால எல்லாருமே அதுக்கு பயந்துட்டு போய் பாரு பாருன்னாங்க. நான் எனக்கு மனசு ஒத்துக்கவே இல்ல. அங்க போனா அவங்க தடுப்பூசி போடு அது இதுன்னுவாங்க. நான் என்னோட நான் தெளிவா இருக்கிறேன். என்னைய மன உளைச்சல் ஆயிரும். இவங்க ஃபாலோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தான்னு சொல்லிட்டு நான் போகவே இல்ல. அப்புறம் 3 மாசம் 5 மாசம் எந்த ஸ்கேன், அனாமலி ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எதுவுமே பண்ணல. எல்லாத்தையுமே என்னோட உடலோட போக்குல இயல்பாவே நான் கடந்து வந்தேன். நிறைய பிரெக்னன்சினா என்னங்கிறதையே என்னோட 3rd டெலிவரி 3rd பேபி பிரெக்னன்சில தான் நான் உணர்ந்தேன். அது ஃபர்ஸ்ட் 2மே பெத்த மாதிரியே இல்லைங்க. என்னமோ அது ஒரு ரணமா இருந்தது. மாசமா இருக்கிறது சரி, பெத்ததுக்கு அப்புறம் வளர்க்கறது எல்லாமே. இந்த 3வது குழந்தை தான் பிள்ளை பேர் எவ்வளவு எளிமையானதுங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் டெலிவரி கிட்ட கிட்ட ஆகும்போது அதுதான் கன்ஃபர்மேஷன் எதுவுமே பண்ணாதங்காட்டி எனக்குமே டேட் எல்லாம் சரியா தெரியல. எனக்கு தெரிஞ்சதே ஒரு 50 டேஸ் அந்த மாதிரிதான். ஒரு மேரேஜ் இருந்ததுனால அந்த மேரேஜ் டைம்ல பீரியட்ஸ் டைமா இருந்ததுனால நான் அதை கால்குலேட் பண்ணல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஐயோ நமக்கு இன்னும் பீரியட்ஸே ஆகல, ஓ அப்ப நம்ம மாசமா இருக்கோம் அப்படின்னு நானா நினைச்சுக்கிட்டேங்க. அப்புறம் எனக்கு ஆரம்பத்துல என்னோட கணவர் சப்போர்ட் இல்ல. கரு தரிச்சிருச்சுன்னு எனக்கே மனசு உறுதியானோடனே நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த குழந்தை கண்டிப்பா நம்ம வச்ச விருப்பத்துக்காக உருவான குழந்தை. அதனால நம்ம அந்த விருப்பத்துல இருந்து என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம அதுல உறுதியா இருக்கணும் அப்படின்னு நானு நினைச்சிட்டு எதுவுமே இது பண்ணாமயே இருந்தேங்க. அப்புறம் டெலிவரி கிட்ட கிட்ட வரும்போது டேட் எல்லாம் தெரியாது இல்லைங்க. ஒரு நாள் காலையில எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வரேங்க. தீட்டு பட்டுச்சு, லைட்டா தீட்டு பட்டுச்சு. தீட்டு பட்ட உடனே ஓ இன்னைக்குதான் குழந்தை பிறக்க போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த அன்னைக்கு ஃபுல்லா படுத்திருந்தேன், தூங்கினேன், நடந்துட்டே இருந்தேன். காலையில தீட்டு பட்டுச்சு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்குமே ஒரு மைல்டான பெயின் தான் இருந்துச்சு. நான் பாட்டுக்கு சமைச்சேன். எல்லா வேலையுமே அது ஒரு இதாவே பெருசுபடுத்திக்காம நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 8 மணிங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 பிட் இன்க்ரீஸ் ஆச்சு பெயின். அப்பவும் நடந்துட்டே தான் இருந்தேன். மொட்டை மாடியில ஏறி ஏறி இறங்கிட்டு என்னமோ ஏறி இறங்கணும்னு தோணுச்சு. ஏறி இறங்கிட்டு நார்மலா பசிச்சுது, லைட்டா பசிச்சுது. மைல்டா ஏதோ சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டு வந்து நடந்துட்டே இருந்தேங்க. ஒரு 11 மணிங்கும்போது கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாச்சு. அப்போ எனக்கு யூரின் மட்டும்தான் வந்துச்சு, மோஷன்லாம் வரல. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மாசமாவே வயிறு இனிமா கொடுத்த மாதிரி மோஷன் போயிட்டே தான் இருக்கும். ஃப்ரீயாவே தான் இருக்கும் எனக்கு. அப்புறம் ஒரு பாத்ரூம் போயிட்டு வந்து நடந்துட்டு தான் இருந்தேன். படுக்கலாம், சரி ரொம்ப நேரமா நடக்கிறோம் படுக்கலாம் அப்படின்னு படுத்தேன். படுத்து ஒரு ஒரு படுத்தவனையே ஒரு பெயின் வந்தது. அது பெயின்னு சொல்ல முடியாதுங்க. அது ஒரு ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மாதிரிதான் இருந்தது ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் குழந்தை தலைவலி வந்துருச்சு. என் கூட வந்து என் கணவர், எங்க மாமியார், என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு. அவங்கள துணைக்கு வச்சுக்கிட்டேங்க. எங்க அம்மா வீடெல்லாம் கொஞ்சம் தூரம் அவங்கெல்லாம் வர்றதுக்கு. எங்க அப்பாவோட சப்போர்ட் இல்லை. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா இது கண்டிப்பா நான் அனுமதிக்க மாட்டாரு. அதனால நான் எங்க அப்பாட்ட யார்கிட்டயுமே சொல்லல. யார் கேட்டாலும் ஆமா ஹாஸ்பிட்டல்ல தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு படுத்தேன், குழந்தை தலைவலி வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இன்னொரு பெயின் வந்தது. அடுத்தது பேபி ஃபுல்லாவே வந்துட்டாங்க. அவ்வளவுதான். இதுதான்
கொஞ்ச நேரம் குழந்தை வந்து லேசா உடம்புல அந்த கொடி சுத்தி தான் வந்திருந்தது. எங்க வீட்டுக்காரர் தான் கூட இருந்தாரு. ஆரம்பத்துல அவருமே வேணாம் வேணாம், லாஸ்ட் மினிட்ல நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல நீங்களுமே இங்க இருக்க வேணாம், நீங்க எங்கேயாவது வெளியூர் போயிருங்க, நான் பாத்துக்கிறேன், குழந்தை பிறந்தோன்னு நான் உங்களை கூப்பிடுறேன் வாங்க, எனக்கு யாரோட உதவியும் வேணாம், யாரும் என் கூட இருக்க வேணாம், எனக்கு இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானு அவரை எதிர்பார்க்கவே இல்லை நானு. ஆனா இவர் இருந்தா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். அது கடைசி நேரத்துல அது இறைவன் இருக்க வச்சுட்டாங்க. கூட வந்து இவங்கதான் இருந்தாங்க. குழந்தை வந்து அவ்வளவுதான். எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப ஈஸியா இப்படியெல்லாம் இருக்குமான்னு நான் நினைச்சது 8 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சது எனக்கே நடக்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது. அது உண்மையாவே வந்து குழந்தை பேர் வந்து ஒரு சுகமான அனுபவம் தாங்கிறது அப்பதான் உணர்ந்தேன். அவ்வளவுதாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல பிளசண்டா வந்துருச்சு. மறுபடி டெலிவரி தான் பண்ணோம். ஒரு 2 days தான் இருந்தது. அந்த கார்டு வந்து காஞ்சிருச்சு, நல்லா அதுவே கட் ஆகி விழுந்துருச்சுங்க. அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிட்டேன். ஆஹ் ஆயிஷா, நீங்க சிம்பிளா சொல்லிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா இந்த வாரத்துல சில சகோதரிகளுடைய எதிர்பார்ப்புக்கு உங்களுடைய அனுபவம் வந்து ஒரு பதில். என்னன்னா, நிறைய பேர் வந்து தான் எனக்கு யாரும் சுத்தி சப்போர்ட் இல்ல, கணவர் சப்போர்ட் இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு எதிர்பார்ப்பே வைக்கிறாங்க. நமக்கு அந்நேரம் தேவைப்படும், ஏதாவது நமக்கு செய்யறதுக்கு உம் வேணும். ஆனா வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த 8 வருஷ தேடல், ஆழமான விருப்பம், அது நல்லது நமக்கு காட்டும்போது அழகா நீங்க வந்து அதை கை கொண்டுட்டீங்க. உங்க வீட்டுக்காரே தடுமாறுற இடத்துல, இல்ல நீங்க போய்க்கோங்க நான் குழந்தை பிறந்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அந்த ஆற்றல், இறை ஆற்றல் வந்து உள்ள இறங்கி இருக்குது. அதுதான் உங்க உங்க நீங்க சொன்னதுல தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஏன்னா இப்ப நிறைய சகோதரிகள் அதான் கேக்குறாங்க. எங்க கணவர் வந்து, அதாவது பக்கத்துல இருந்து அவங்களுக்கு வந்து இந்த சர்வீஸ் பண்றதுக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கலாம் ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பே முன்னுக்கே வைக்கிறாங்க. நம்ம முன்முடிவு உம் வேண்டாம்னு சொல்றோம், ஆனா அதை இது பண்றாங்க. அது இன்னைக்கு உங்க அனுபவத்துல இருந்து அது ஒரு பதில் கிடைச்சிச்சு. பிறப்பு சான்றிதழ்லாம் எப்படி அப்ளை பண்ணீங்கம்மா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பிறப்பு சான்றிதழுக்காக தான் இந்த குழுவுல நான் இணைஞ்சேங்க. ஒரு 6 மாசம் வயித்துல குழந்தை இருக்கும்போது இணைஞ்சேன். எனக்கு இந்த குழு ரொம்ப உதவியா இருந்தது. என்னுடைய இறை நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினது இந்த குழுல அடிக்கடி குழந்தை பிறக்கிறது நீங்க போடுறது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாவே இருந்தது. ஈஸியா இன்னைக்கு பிறந்தது, நான் அடுத்த நாள் டெய்லி ஒரு குழந்தை போட்டே இருந்தாங்க அந்த சமயத்துல. அப்போ குழு வழிகாட்டுதல் படிதான் ரொம்ப அதுவுமே ரொம்ப ஈஸியா எல்லாமே நம்ம எண்ணத்துக்கு தகுந்த மாதிரிதாங்கிறது நல்லாவே தெரிஞ்சுதுங்க. கிடைக்காது கிடைக்காது, ஐயோ பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைச்சா அது பிரச்சனை தான் ஆகுது. கிடைச்சிரும், ஈஸியா கிடைச்சிரும், எல்லாமே லேசாயிரும் அப்படின்னே தான் நான் அதுக்கெல்லாம் அலைய வேண்டியதெல்லாம் வராது அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி குழு வழிகாட்டுதல் படி இங்க எங்க ஏரியால எங்களுக்கு தெரிஞ்சவங்க மாலான ஒரு பொண்ணு, அவங்களும் வீட்டுலதான் பெத்துக்கிட்டாங்க. எனக்கு குழந்தை பிறந்து 2 நாள் கழிச்சு அவங்களுக்கு 4வது குழந்தை பிறந்துச்சு. எனக்கு 3வது குழந்தை, அவங்களுக்கு 4வது குழந்தை. இவரோட தங்கச்சி ஒரு பொண்ணு, அவங்களும் 2 நாள் கழிச்சு அவங்களுக்கும் 4வது குழந்தை பிறந்துச்சு. அப்ப நாங்க எல்லாருமே ஒரே இதா போஸ்ட் போட சொல்லியிருந்தாங்க. விஏஓக்கு ஒரு 2 3 போஸ்ட் போட சொல்லியிருந்தாங்க 21 நாளுக்குள்ள. அந்த அந்த ப்ரொசீஜர் கரெக்டா ஃபாலோ பண்ணோம். வீட்டுக்கு வந்தாங்க, எக்ஸாமின் பண்ணணும், பேபி பெருசா இருக்கு, டியர் இருக்கும் அப்படின்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நான் நல்லா இருக்கேன். குழந்தை எவ்வளவு வெயிட் இருந்துச்சு, ஒரு 5 6 பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு மாத்தி மாத்தி கேள்வி கேக்குறாங்க. நீங்க ஏன் போகல, நீங்க என்ன தொடு சிகிச்சை பாக்குறீங்களா, அதவே தான் அவங்க திருப்பி திருப்பி கேக்குறாங்க. தொடு சிகிச்சைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்க, நான் சித்தா பார்க்கல, எதுவுமே பார்க்கல. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 டெலிவரி ரொம்ப இதா இருந்தது. ஸ்டிச் எல்லாம் நினைச்சு எனக்கு பயமா இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு எனக்கு வந்து அலோபதி நான் கொஞ்சம் வருஷமா நிறுத்திட்டேன். மறுபடியும் எனக்கு அலோபதிக்குள்ள போக விருப்பம் இல்ல. அலோபதியில தான் குழந்தை பெத்துக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். அந்த நர்ஸு, ஹெல்த் மினிஸ்டரா, யாரோ ஒருத்தர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து வந்துட்டு அவங்களுக்குள்ளவே ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன இந்த ஏரியால இப்படி நடந்திருக்கு, நீங்க பார்க்க மாட்டீங்களான்னு நர்ஸை பிடிச்சு அவங்க எல்லாம் சத்தம் போடுறாங்க. தெரியவே இல்லை. அக்கம் பக்கம்லாம் போய் விசாரிக்கிறாங்க, இந்த பொண்ணு உண்மையாவே மாசமாதான் இருந்ததா அப்படின்னு. நாங்க அதிகம் வெளியில எல்லாம் போக மாட்டோம், ஏன்னா யாருக்குமே தெரியாது. அக்கம் பக்கம் தெரியலீங்கன்ட்டாங்க. ஒரு சிலர் தெரியும் ஆமான்னாங்க, ஒரு சிலர் தெரியலன்ட்டாங்க. அப்புறம் நாங்க 21 நாள் போஸ்ட் போட்ட உடனே அவங்க வந்து எல்லாமே பர்த் சர்டிபிகேட்டை வீட்டுக்கே கொண்டு வந்து ஃபில் பண்ணி வாங்கிட்டு போனாங்க.
ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்க. பையன் பொறந்துருச்சுல்ல, உங்களுக்கு 2 பொண்ணு, 3வது பையன். ஃபேமிலி பிளானிங் பண்ணுங்கன்னாங்க. இனி நான் பெத்துக்கிறது, பெத்துக்காம இருக்கிறது என் இஷ்டம். அது ஏன் நீங்க சொல்றீங்க? நான்லாம் ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ற ஐடியா இல்லைங்க. வேண்டாம் எனக்கு அப்படின்னு. அப்ப எழுதி குடுங்கன்னு எழுதி வாங்கிட்டாங்க. அப்புறம் குழந்தைக்கு தடுப்பூசி போட சொன்னாங்க. ஆ என்னமோ ஒரு ஊசி பேர் சொன்னாங்க. அது போட சொல்லி எழுத சொன்னாங்க. அதுவும் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டேன். போட மாட்டேன்னு சொல்லி எழுதி குடுத்துட்டேன். அவங்க கேட்டதுக்கெல்லாம் சைன் பண்ணி, பர்த் சர்டிஃபிகேட்டோட ஃபார்ம நானே ஃபில் பண்ணி குடுத்தேன். அடுத்தது வந்துருச்சுன்னு ஃபோன் வந்துச்சு. போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப ஈஸியா இருந்ததுங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் அந்த நர்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து ரொம்ப நீங்க பேசுங்கம்மா. யாரோ ஒருத்தவங்க தெரியாம இது அன்மியூட் பண்ணி விட்டாங்க. நீங்க பேசுங்க. ஆ ஒரு நாள் நர்ஸ் வீட்டுக்கு வந்துங்க, அ ஒரே ஆச்சரியம் அவங்களுக்கு. "எப்படி நீங்க ஏன்பா ஒரு கரு இப்படின்னு தரிச்ச உடனேயே 2 நாள் ஒரு 10 நாளுக்குள்ள கன்ஃபார்ம் பண்றாங்க. 42வது நாள் ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. கன்ஃபர்மேஷன் ஸ்கேன்ல இருந்து எவ்ளோ ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நீங்க இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு எப்படி நார்மலா வீட்ல பெத்துருக்கீங்க? அதுவும் பேபி நல்லா குண்டா இருக்காங்க. எப்படி எப்படி உங்களுக்கு இவ்ளோ தைரியம்?" ஆ உண்மையாவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கெல்லாம் 2மே ஆப்ரேஷனு. இப்பத்த புள்ளைங்கலாம் வந்து எடுத்தா ஹாஸ்பிட்டல் தான் வர்றாங்க. சின்ன வலி கூடி தாங்க மாட்டேங்கிறாங்க. "உங்களுக்கு வலிக்கலையா?" அப்படின்ச்சு. வலிக்கலைங்க. வலிச்சது ரொம்பலாம் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த ஊசி போட்டு வலி அதிகமா வர்றத விட, எ கத்தல எதுவுமே இல்ல. ரொம்ப சட்டிலாவே தான் நான் நெனைப்பேன், எல்லாரும் ஒரு காலையிலேயே படுக்க வச்சர்றாங்க. வலி சிம்டம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் போனா காலையிலேயே படுக்க வச்சர்றாங்க. அது காலையில இருந்தே படுத்தே இருந்தா என்னன்னே தெரியல. எனக்கு நடந்துட்டே இருந்தேன். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் நடந்துட்டே இருக்கேன். என் உடம்பு வந்து நடந்துக்கோன்னு சொல்லுது. படுக்கவே இல்ல நான். குழந்தை தலை வெளிய வர்ற அந்த ஸ்டேஜ்ல தான் நான் போய் படுத்தேன். ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல. ஹாஸ்பிட்டல்ல வந்து படுக்க வச்சர்றாங்க. படுக்க வைக்கும்போதே அந்த குழந்தை வெளிய வரக்கு உண்டான முயற்சி வந்து கொஞ்சம் தடப்படுது. அப்படின்னு அந்த நர்ஸ் வந்து நெறைய கேட்டுட்டு போனாங்க. அப்படி ஆச்சரியப்பட்டுட்டு, உண்மையா பெண்கள் வந்து இப்படிதான் இருக்கணும். தைரியமா இருக்கணும். அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்க. தனியா வந்து அவங்க மேலதிகாரிகள் கூடலாம் வந்துட்டு சத்தம் போடுற மாரி சத்தம் போட்டுட்டு, தனியா வந்து ஒரு நாளு கொஞ்ச நேரம் பேசிட்டு, ஸ்வீட்லாம் சாப்ட்டுட்டு நல்லா பேசிட்டு போனாங்க. ஆயிஷா. சொல்லுங்க, ரொ சொல்லுங்க. சிறப்புமா. நம்ம இவங்க மாலா மாலா தனசேகரன் இல்லையா? அவங்க நம்ம சீர்காழி மேடையிலே ஆமா. அவங்க அனுபவத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. 4 குழந்தைகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தடுப்பூசிக்கு பள்ளிகளில் போடப்படும் தடுப்பூசிக்கு எதிரா மனு குடுத்தோம் கலெக்டர் ஆஃபீஸ்ல போய். குழந்தைங்கள ஆமாங்க. கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அங்க எல்லாரும் ம். கேட்குறேன், "என்னம்மா குழந்தையெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க மனு குடுக்கன்னு?" அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. "நான் என் குழந்தைங்களுக்காக வந்திருக்கேன். அப்போ அவங்கள தானே கூட்டிட்டு வரணும். அவங்க தானே ம். தெரிஞ்சுக்கணும் இத." அப்படின்னு 2 பேருமே, தம்பதிகள் 2 பேருமே நல்ல ஆழமான புரிதல் உள்ளவங்க. சிறப்பு. ஆமாங்க. அங்க அதே மாதிரி வந்து ஆயிஷாவோட நம்பர் குழுல நெறைய சகோதரிகளுக்கு நான் குடுத்துருக்கிறேன். அவங்க ஆயிஷாவோட பேச்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களுக்குள்ள இறங்கி, அப்படியும் அந்த இயல்பு பெற்று கடந்த சகோதரிகள் நெறைய பேர் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வாழ்த்துக்களும், பாராட்டுகளும், இறை ஆசிரும். ஏன்னா, நம்ம அனுபவிச்சத நம்மளோட நிறுத்தாம, அந்த பகிர்ந்தோம் அப்படிங்கிற விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லது. நெறைய பேத்துக்கு ஒரு தயக்கம் இருந்துட்டே இருக்குது. இன்னுமே வந்து அழகா பிள்ளை பெற ரொம்ப சூப்பரா கடந்து வந்துடுறாங்க. பிள்ளை வளர்ப்பை ரொம்ப அழகா சாத்தியப்படுத்துறாங்க. ஆனா பகிர்றதுல வந்து ஒரு தயக்கம் வந்து சகோதரிகளுக்கு இருந்துட்டு இருக்கு. சகோதரர்களுக்கான்னு தெரியல. ஆனா இருக்குது. ஒரு தயக்கம் இருக்குது. அதெல்லாம் உடைச்செறிஞ்சு இன்னைக்கு நீங்க உங்க அனுபவத்த ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. நெறைய பேருக்கும் குழுவுல நெறைய பேருக்கும் நீங்க ஒரு தூண்டுகோலாவும், முன்மாதிரியாவும் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கீங்க இந்த 2 வருஷமா. அது அதையும் நம்ம பார்க்குறோம். நல்லது. அந்த அக்காட்ட பேசினா நெறைய விஷயங்கள் கிடைக்குது அப்படின்னு சகோதரிகள் சொல்றதே வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அ இப்ப யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க நம்ம சகோதரிட்ட கேளுங்க. ஏன்னா ஆயிஷாலாம் கொஞ்சம் பிஸியான ஆளு. குழுல வந்து கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கு நேரம் சரியா அமையறதில்ல. அதனால இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கோங்க. தாராளமா நீங்க சகோதரிட்ட வந்து உங்க சந்தேகங்கள கேட்கலாம். அதே மாதிரி ஆயிஷா இன்னொரு விஷயம் சொன்னாங்க. பிறப்பு சான்றிதழ் பெறத பத்தி. நம்ம பிள்ளைங்க நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, சரியான பாதையில போகும்போது வர்றவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அவேர்னஸ் குடுக்குற மாரி தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கே தெரியல. இயல்ப மறந்து போயிருக்கிறாங்க. இந்த இப்படி பிள்ளை பேர் இப்ப சாத்தியமா? அப்படிங்கிற கேள்வியோட வர்றாங்க. நம்ம அதான் சொல்றேன். எங்கேயுமே வந்து நம்ம வலுவா அந்த வழி போகாம கரெக்ட்டான பாதையில போயிட்டா, இப்படிதான் அமையுது. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் குடுத்து, இந்தாங்க டீ குடிங்க, இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் நமக்கு அந்த இதுவும் ஸ்மூத்தா ரொம்ப அழகாவே போயிருது. நம்மள ரொம்ப ஹார்ஷா பண்ற இடத்துல சகோதரிகள் அதையும் நம்ம வலுவா பதிவு பண்றாங்க. ஆனா
இப்ப ஆயிஷா மாரி சகோதரிகள் மூலியமா அவங்களுக்கும் என்ன செய்யுதுன்னா, சிறப்பான அவேர்னஸ் வந்து கிடைக்குது. இப்போ புரிஞ்சுப்பாங்க. இப்ப ஆயிஷா வீட்ல ஏதாவது குழந்தைங்க பொறந்தாலே, அவங்க வீட்லயே அவங்கலாம் அப்படிதான் இருப்பாங்க. அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு முத்திரை வந்து அ பொறிச்சு வச்சுருவாங்க. இவங்கலாம் இப்படிதான் பெத்துப்பாங்கன்னு. அப்ப அந்த இயல்பு வந்து இன்னும் ரொம்ப ஆழமா வந்து எல்லாருக்கும் சேர்ந்து சேருது. அதுலயும் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆயிஷா உங்க பிள்ளை வளர்ப்பு பத்தி சொல்லுங்களேன். குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க? ஆ யாருக்காவது அதுக்கு இடையில ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம் சகோதரிட்ட. சொல்லுங்கம்மா. எனக்கு பெரிய பொண்ணு 13 வயசு ஆச்சுங்க. 8வது படிக்கிறா. சின்னவ வந்து 10 வயசு 5th படிக்கிறா. இப்ப பையனுக்கு வந்து 2 1/4 வயசு ஆச்சு. போன வருஷம் ஜூன் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூன் 14 நைட்டு 12 மணிக்கு பொறந்தாங்க. 13ஆம் தேதி நைட்டு 12 மணி. 12க்கு மேலே ஆயிருச்சு. 5 நிமிஷம் 10 நிமிஷம். பொறந்தாங்க. இந்த எல்லாரும் மாரியும் நானு அ பாலு, பாட்டில் பால் அதெல்லாம் குடுக்கல ஆரம்பத்துல இருந்தே. உணவெல்லாம் கொஞ்சம் இயற்கை உணவா குடுப்பேன். அந்த நேரத்து போல போய்க்குவேன். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் வைக்க மாட்டேன் குழந்தைங்கள. கரெக்ட்டா வச்சுக்குவேன். என் பையனுக்கு பால் குடுத்து பழக்காதனால, என்னோட புரிதல், என்னோட அனுபவம், அவனுக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது, அந்த மாரி தொந்தரவெல்லாம் இல்ல. 2வது குழந்தைக்கு நைட்லாம் ஃபீட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி ஃபீட் பண்ண மாட்டேன். நைட்டு அழுதாங்கன்னா எந்திரிச்சு தண்ணி மட்டும் குடுத்துட்டு, ஆ கொஞ்ச நேரம் மடியில வச்சு தட்டி குடுத்தோம்னா தூங்கிருவாங்க. இப்படிதான் எல்லாருமே வந்து விடிய விடிய ஃபீட் பண்ணுவாங்க. நானுமே மொத 2 குழந்தைக்குமே அப்படிதான். விடிய விடிய ஃபீட் பண்ணி திரும்பி படுக்கவே முடியாது. காலையில எந்திரிக்க முடியாது. அந்த குழந்தை ஃபீட் பண்றத நிறுத்தவே நிறுத்தாது. கேட்டுட்டே இருக்கும். வாய் எடுத்தா முழிச்சிரும் குழந்தை. நம்ம எந்திரிச்சோம்னா குழந்தை முழிச்சிரும். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு ஃபர்ஸ்ட் 2 குழந்தையும். அடுத்து இவனுக்கு அந்த தப்பு பண்ணக்கூடாது. இது நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல குழந்தைக்கு நைட்ல பசிக்காது, தாகம்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் பக்கத்துல டம்ளர்ல வச்சு ஸ்பூன்ல பச்சை குழந்தையில இருந்தே அப்படிதான். தண்ணி தான் பிறந்தோடனே முதல்ல தண்ணி தான் குடுத்தோம். தண்ணி குடுத்துட்டு அப்புறம் ஃபீட் பண்ணோம். எப்பவுமே ஃபர்ஸ்ட் தண்ணி குடுத்து தாகமா இருந்தா அதை சரி பண்ணிட்டு அப்புறம் தான் பால் குடுத்துட்டு இருந்தேன். இது எனக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. குழந்தைக்கு சூடு பிடிச்சு வயிறு வலிக்காம அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அப்புறம் அவன் வளர 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 எனக்கு நிறைய ஆச்சரியம் அவன் பண்ற அந்த ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம். என் பிள்ளைங்க 2க்கும் நான் ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு மட்டும்தான் ஃபுல்லா ஹாஸ்பிட்டலு இது அதுன்ட்டு போயிட்டே இருந்தேன். நான் எப்படி எனக்கு இந்த இயற்கை வாழ்வியல் மேல ஒரு தெரிஞ்சது இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, என் பெரிய என் பெரிய பொண்ணுக்கு ஒரு 3 வயசு இருக்கும். டெங்கு ஃபீவர்ன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் டைஃபாய்டா இருக்கு. அதுக்கு அடுத்து அது டெங்கு ஃபீவரா மாறுது அப்படின்னு சொல்லி அந்த பிளட் டெஸ்ட்ல கவுண்ட் கம்மி ஆகுது. அப்படி ஒரு வாரம் குழந்தைக்கு ஃபீவர் நிக்கவே இல்லை. மருந்து ட்ரிப்ஸ்ல ஏத்திட்டே இருக்காங்க. 1 வீக்கா 4 டேஸா அந்த பாப்பா, என் பொண்ணு பெரிய பொண்ணு யூரினே போகலைங்க. மோஷன் மட்டும் போயிட்டே இருக்கா. பச்சை கலர்ல மோஷன் தண்ணி தண்ணியா போயிட்டே இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். யூரின் போகாம அந்த ட்ரிப்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, குழந்தையோட உடம்பு வீங்கிட்டே போச்சு. அது என்னடா இது, குழந்தைய தூக்கவே முடியாது. 3 வயசு குழந்தை தூக்கவே முடியாது. பிளட் டெஸ்ட் பண்றாங்க, அது பண்றாங்க, இது பண்றாங்க. இருக்கு குழந்தை சீரியஸ் ஆகுது, என்னென்னமோ சொல்றாங்க. ஒரு வாரம் கழிச்சு பிளட் ஏத்தி அந்த கவுண்ட இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். அப்போ என்ன இது, எப்ப யாரோ கேட்டாங்க என்கிட்ட, நீ நல்லா தானே 2 வருஷம் பால் குடுத்த, முதல் குழந்தை தானே, எல்லாமே கரெக்டா தானே பண்ண, அப்புறம் ஏன் இவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம போச்சு அப்படின்ட்டு கேட்டாங்க. இப்ப எனக்கு எனக்கு அந்த கேள்வி ரொம்ப மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. ஆமா, நம்ம ஃபீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பேபி நம்ம அவ்வளோ கேரிங்கா பாத்துக்கிறோம். எல்லாமே கரெக்டா, எல்லா தடுப்பூசி போட்டேன், எல்லா ஸ்கேன் பண்ணேன், நார்மல் டெலிவரி எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. அப்புறம் ஏன் இவ்வளோ தூரம் இம்யூன் இல்லாம இருக்கா இவ அப்படின்னு. அப்புறம் நானு எங்க எங்க வீட்டுக்காரோட தங்கச்சி செமினான்னு, 4 குழந்தை அவங்க வீட்டுலதான். அவங்க அக்குபஞ்சர் அப்பதான் படிச்சு முடிச்சாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட கேக்குறேன், நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போகாத, காய்ச்சலா அதுவே சரியாயிரும்ன்றீங்க. அப்ப இவ்வளவு சீரியஸ் ஆயிடுச்சுல என் புள்ள, ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் தானே சரி பண்ணி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு சொல்லுச்சு, இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க மருந்து குடுக்க குடுக்கதான் அந்த காய்ச்சலோட வீரியம் அதிகமாகும்.
இந்த ஒரே ஒரு பதில மட்டும் சொல்லிட்டு அந்த பிள்ளை போயிடுச்சு. எதுவுமே எனக்கு விளக்கம்லாம் குடுக்கல. அப்புறம் நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறேன். ஆமா. ஒரு வாட்டி மருந்து குடுக்குறோம். 6 ஹார்ஸ் கழிச்சு மறுபடியும் குடுக்குறோம். நெக்ஸ்ட் வர்ற ஃபீவர் இன்னும் கொஞ்சம் ஹையா இருக்கு. அடுத்து வர்ற ஃபீவர் இன்னும் ஹையா இருக்கு. அப்புறம் குழந்தை அன்கான்ஷியஸ் ஆகுது. அப்போ இந்த மருந்து அடக்க அடக்க உடம்புக்கு அது என்னமோ ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ணுது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்போலாம். அப்படின்னு நினைச்சிட்டு அதை யோசிச்சுட்டே இருக்கேன். அப்ப மருந்து இல்லாம எப்படி சரி பண்றது? அவங்க கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு 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 இந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பட்ட ஒரு மோசமான அனுபவம். அடுத்து ஒரு வாட்டி செக்கப் வர சொன்னாங்க. செக்கப்புக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய கும்புடா போட்டுட்டு வந்துட்டேன். இனி இந்த இந்த கால எடுத்து இந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே யாருக்குமே இந்த தேவையே வைக்காதடாலா இறைவனே அப்படின்னு சொல்லிட்டு நானு அதோட வந்துட்டேன். இனி ஹாஸ்பிட்டல் போகிற சூழ்நிலை வேணாம் எனக்கு. குழந்தைங்க எனக்கு ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு. இதெல்லாம் சரியாயி ஒரு ஒரு 2, 3 மாசம் கழிச்சு தான் என் 2வது குழந்தை கன்சீவ் ஆகுறாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், ஆம், ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனேன். அப்போலாம் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் போகாம இருக்கிற அளவுக்கு புரிதல் இல்ல. அப்பவும் அந்த பொண்ணு சொல்லும். அப்பதான் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது. அப்ப டெலிவரி பத்திலாம் எனக்கு தெரியல. ஆனா மாத்திரை சாப்பிட வேணாம், மருந்து சாப்பிட வேணாம். அந்த மாரி அந்த புரிதல் மட்டும் இருந்துச்சு. வேணாம் மருந்து மாத்திரை தேவையில்லன்னு அந்த பிரெக்னன்சி ஃபுல்லா ஸ்கேன் மட்டும் அந்த 5 மாசம் 7 மாசம் ஸ்கேனு செக்கப் மட்டும் போவேன். தடுப்பூசியோ மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடல. அந்த இதோட அந்த அந்த ஸ்டெப்ப கட் பண்ணிட்டேன். இது வேணாம். அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு படித்தரம். எல்லாமே ஒரே நேரத்துல எல்லாத்துக்குமே எல்லாமே புரிஞ்சிராது. இறைவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு விஷயமா ஒண்ணொண்ணா சொல்லி தான் நம்மள வந்து பக்குவப்படுத்துறாங்க. எனக்கு வந்து 8 வருஷத்துக்கு இந்த 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் எனக்கு உடல் வேதனைகள், உடல் தொந்தரவுகள்லாம் அதிகமாயிருச்சு. அப்பதான் நானு அப்ப உருவான அந்த கரு, எனக்கு அது கரு அதாவது அந்த எண்ணம், அந்த எண்ணத்த தான் நான் கருன்னு சொல்றேன். எனக்கு அதுவே தோணிட்டே இருக்கும் அடிக்கடி. அந்த கரு அ உருவாகுறதுக்கு, அது ஒரு முழுமை பெற்று ஒரு குழந்தையா அந்த விருப்பம் வந்து ஒரு எப்படி சொல்றது? கையில கிடைக்கிறதுக்கு 8 வருஷம் ஆயிருக்கு. அப்டின்னா, நம்ம 8 வருஷமா இறைவன் நம்மள பக்குவப்படுத்துற அத பத்தின தேடல குடுக்குறான், புரிதல குடுக்குறான். அது சம்மந்தப்பட்ட நபர்கள சந்திக்க வைக்கிறாங்க. நெறைய டவுட்ஸ் வருது. ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் பண்ணி பண்ணி பார்க்குறோம். புக்ஸ் படிக்கிறோம். இப்படிதான் ஒண்ணு ஒண்ணா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து 3வது 2வது குழந்தைக்கு குழந்தை பொறந்துருச்சு. அந்த புக் படிச்சேனுங்களா, ஒரு 3 மாசம் இருக்கும்போது ஒரு காய்ச்சல் வந்தது. காய்ச்சலுக்கு ஹாஸ்பிட்டல் போயே ஆகணும்னு எங்க மாமியாரு, எங்க வீட்டுக்காரு எல்லாம் சொல்றாங்க. "இல்ல வேணாம் சரியாயிரும்." அப்படின்னு நான் இருக்கேன். எதுவுமே தெரியாது. ஆனா நானு போக வேணான்றது மட்டும் ஏன்னா ஒரு வாட்டி காய்ச்சலுக்கு போயி அந்த பிள்ளைக்கே கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இந்த பிள்ளையும் போய் நம்ம மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல விழுக வேணாம். என்கிட்ட எப்பவுமே ஒரு மருந்து கடையே இருக்கும். ஒரு ஸ்லாப் ஃபுல்லா மருந்து, சளி மருந்து, அந்த மருந்துன்னு என்னென்னமோ வச்சிருப்பேன். இந்த என் பிள்ளைக்கு 2வது பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தப்போ, ஹாஸ்பிட்டல் போக வேணாம் அப்படின்னு உறுதியா இருந்தப்போ, எங்க வீட்ல பயங்கரமான பிரஷர் போயே ஆகணும் அப்படின்னு. போயிட்டேங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் கால வைக்கும்போது பாப்பா ஒரு காய்ச்சல் வாந்தி எடுத்தா. குட்டி குழந்தை 3 மாச குழந்தை வாந்தி எடுத்துச்சு. வாந்தி எடுத்தோனே அப்படியே தூங்கிருச்சு. அதுவரைக்கும் அழுதுட்டு அனத்திட்டு இருந்தது தூங்கிருச்சு. டாக்டரும் இல்ல. போயிட்டு திரும்பி வந்துட்டோம். அ எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்குதுன்னா, வேணான்னு நான் சொன்னேன் கேட்கல. இவங்களுக்காக நான் போனேன். ஆனாலும் அங்க வந்து நம்ம எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, நான் எண்ணுனதே நடந்தது. அப்புறம் வந்து காய்ச்சல் சரியாயிடுச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த மருந்தெல்லாம் இருந்தா, மறுபடியும் காய்ச்சல் வந்தா ஊத்தலான்னு தானே நம்ம இந்த மருந்து ஸ்டாக் வச்சிருக்கோம். எதுக்கு காய்ச்சல் வரணும்? எதுக்கு நம்ம ஊத்தணும்? வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவ்ளோ மருந்து 2 பிள்ளைக்கும் சேர்த்து வச்சிருந்த மருந்து. எல்லாத்தையும் தூக்கி ஒரு மூட்டை கட்டி தூக்கி வீசிட்டேன். இந்த மருந்துகளுக்கெல்லாம் வேலையே இல்லாம எனக்கு ஒரு வாழ்க்கை குடு. குழந்தைங்கள வந்து பெக்குறோம், வளர்க்குறோம். அது எப்படி சொல்றது? ரொம்ப கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். இனி குழந்தையே பெத்துக்க கூடாது. குழந்தையே வளர்க்க முடியல. அது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற எண்ணத்துக்கு, இந்த அலோபதியோ என்னன்னு தெரியல. இந்த சொசைட்டியா நம்மள தள்ளிருது. இ குழந்தை வளர்ப்பா இப்படிதான் இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும்.
குழந்தையா விடி விடி தூங்கக்கூடாது, முழிச்சுதான் இருக்கணும் நீ, அழுதுட்டே இருக்கும் அந்த குழந்தை, காய்ச்சல் வந்தா அழுகும். இப்படியே சொல்லி சொல்லி நம்மள பழக்கப்படுத்திட்டாங்க. அந்த மருந்த நான் தூக்கி வீசினதோட என் குழந்தைங்க இறைவன் அருளால அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஹாஸ்பிட்டல், மருந்து, மாத்திரை எதுவுமே இல்லாம வளர்த்தி கொண்டு வந்தாச்சு. இறைவன் அருளால வந்துட்டோம். அடுத்த 3வது குழந்தை தரிச்சோன்னா மறுபடியும் எப்படி 1ல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம எப்படி அதுல போகறக்கு நமக்கு மனசு வரும்? அது தெரிஞ்சிருச்சு. அது வேணாம். அது உடலுக்கு கேடு. அ எல்லாத்துக்குமே அது செட் ஆகறதில்ல. உடல் ஆரோக்கியம் குறையுது. அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் அதுல போகறதுக்கு மனசு வரல. ஆனா பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் 3வது குழந்தை பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றத பார்த்து நமக்கு ஆசிலேஷன் வரும். ஆனா அத கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங்கா கடந்து வரணும். ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோ, ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோ. எல்லாம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட வந்து, "குழந்தைக்கு விரலெல்லாம் கரெக்ட்டா இருக்கா? மூளை எல்லாம் கரெக்ட்டா வளர்ந்துருச்சா? ஆர்கன், ஸ்பைன் கரெக்ட்டா இருக்கான்னு அந்த அனாமலி ஸ்கேன்ல பார்ப்பாங்க. அது மட்டும் பார்த்துக்கோ" அப்படின்னாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்க்கிறேன். அவ்ளோ அழகான ஒரு தோற்றம் அந்த குழந்தைக்கு. இறைவன் வந்து உருவாக்கிட்டான். எப்படி அது உருவாக்குறான், அவன் படைக்கிறான், அவன் வெளியாக்குறான். அது அது வந்து எப்படி காலங்காலமா எத்தன காலம் ஆனாலும் அது மாறாது. அந்த குழந்தையோட விரல்கள் ஆகட்டும், ஒவ்வொரு உறுப்புகளும் அவ்ளோ அழகா படைச்சு உரு இறைவன் வெளிய அனுப்புறான். அது ரொம்ப இலகுவான ஒரு ப்ராசஸா இருக்கு. நம்ம இறைவனையே சந்தேகப்படுற மாரி போய் நம்ம ஸ்கேன் பார்க்குறோம். குழந்தை நல்லா இருக்கா? நம்ம அறிவுக்கு எட்டுனது அவ்வளோதான். நம்ம அறிவுக்கு எட்டுனது, அம் ஒரு ஸ்கேன்ல. ஆனா ஸ்கேன் பார்த்துமே நெறைய குழந்தைங்க என்னென்னமோ பிரச்சனையோடவெல்லாம் இருந்திருக்கு. இந்த ஸ்கேன்ல இப்ப நெறைய குழந்தைங்க ஆட்டிசம் அந்த மாரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஸ்கேன் பார்க்க தானே செய்றாங்க. அதெல்லாம் ஏன் கண்டுபிடிக்கிறதில்ல? நான் என்னோட 3வது குழந்தைகிட்ட நான் பார்த்த ஒரு மேஜர் அ இம்ப் எ என்ன சொல்றதுங்க? ஒரு வித்தியாசமா நான் பார்த்தது என்னன்னா, அவன் வந்து ஒரு எல்லாரும் என்ன கேட்பாங்க, "இவன் ஏன் அமைதியா இருக்கான் உங்க பையன்?" அமைதியா தான் இருப்பான் அவன். ரொம்ப ஹைப் ஆகவே மாட்டான். ஹைப்பர் ஆக்டிவாலாம் இருக்க மாட்டான். விளையாடுவான், குறும்பு பண்ணுவான், பேசுவான், அறிவா நடந்துக்குவான், எல்லாமே பண்ணுவான். ஆனா வந்து ஒரு இடத்திலேயே இப்பத்த குழந்தைங்கலாம் நிக்க மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்த எங்க சொந்தக்காரவங்க, ரிலேஷனு, என் தங்கச்சி வீட்ல எல்லாருமே. ஒரு குழந்தைங்க ஒரு இடத்துல நின்னு ஒரு கூப்பிட்டு அத கவனிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாரிலாம் நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு. அந்த மாரிலாம் இல்ல. என் பெரிய பொண்ணு 2வது பொண்ணுமே அப்படியெல்லாம் பண்ணாங்க. ஆனா இவன் வந்து அ என்ன சொன்னாலும் நின்னு கவனிப்பான். அதெல்லாம் எனக்கு வித்தியாசமா இருந்தது. ஓ! குழந்தைங்கன்னா அ எப்பவுமே குறும்பு பண்ணிட்டு அத அவங்க துருதுருன்னு நெனச்சுக்கிறாங்க. அது ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிறதே எனக்கு இப்ப தான் புரிஞ்சுது. நல்லா சீக்கிரமே பேசிட்டாங்க. ரொம்ப தெளிவா பேசுவாங்க. நைட்ல தூங்கிக்குவாங்க நல்லா. சமத்தா தூங்கிக்குவாங்க. அ அ அவங்களே ஒரு 1 1/2 வயசு குழந்தை அதுவே சாப்ட்டுக்கும். அதான் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் பார்த்துருக்கேன். 5 வயசு வரைக்கும் குழந்தைக்கு மிக்ஸில அடிச்சு அ ஊட்டி தான் விடுவாங்க. கையில ஃபோன குடுத்து ஊட்டி விடுவாங்க. நான் வந்து ஃபோனு குடுத்த அந்த மாரியெல்லாம் பழக்கவே இல்ல. ஃபோனு எப்பவாவது எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்கன்னா பார்ப்பாங்க. குடுக்காமைலாம் இல்ல. இப்பத்த சிச்சுவேஷன் அது கொஞ்சம் இதா இருக்கு. பாப்பான் ஃபோன்லாம் கேட்டு அழுகுவான். குடுப்பேன். கொஞ்ச நேரம் அப்புறம் வாங்கிருவேன். அது யாராவது கூட்டமா இருக்கும்போது தான் வந்து கேட்பாங்க. ஆனா வந்து ஃபோன குடுத்து சாப்பாடு ஊட்டுறது, அந்த குழந்தைங்களுக்கு ஃபோன்ல கேம் அந்த மாரிலாம் இல்லாதனால எனக்கு தெரியல எதனாலன்னு. ஆனா அந்த ஹைப் ஆகுறது, அந்த மாரிலாம் இல்ல. அவனுக்கு ரொம்ப அவனுமே அந்த இயல்பான ஒரு குழந்தை பருவம். இயல்பா தான் அந்த குழந்தை இருக்கும். அ பிறந்த உடனே குடுத்தது மழை தண்ணி, குளிக்க வச்சது மழை தண்ணி. பிறந்த உடனே ஃபர்ஸ்ட்டு குடுத்ததே மழை தண்ணி தான். ஆ எல்லாமே வந்து இயற்கையோட நம்ம வரும்போது எல்லாமே ஈஸி. எல்லாமே இறைவன் எளிமையாக்கி தான் வச்சிருக்கான். நம்ம தான் கஷ்டமானத தேடி போறோம். நம்ம அறிவ பயன்படுத்தி எல்லாத்தையுமே நம்ம தப்பு தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஒரு பயத்தோட ஒவ்வொன்னும் நம்ம எல்லாத்தையுமே ஒரு மெஷினால கண்டுபிடிச்சிட முடியும். மெஷின் கரெக்ட்டு, மெஷின் பொய் சொல்லாது. அப்படிங்கிற கான்செப்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நெறைய பெண்களுக்கு வந்து சுத்தமாவே அவேர்னஸே இல்ல. இப்ப எனக்கு 30 வயசு. நான் 32 வயசாச்சு எனக்கு. 3 குழந்தைங்க பொறந்துருச்சு.
என்னுடைய முதல் குழந்தைக்கு எப்படி நான் இருந்தேன்னா, அத விட இப்ப எல்லாம் பார்க்குற பெண்கள் ஃபர்ஸ்ட்டு குழந்தை அப்படின்னா, கரு தரிச்சோனயே ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறாங்க. குழந்தை வந்து எங்க நின்றுக்குன்னு பார்க்கணுமா. கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் பார்க்கணுமாமா. அதுல வந்து டியூப்ல ஃபார்ம் ஆயிருச்சா? டியூப்ல ஃபார்ம் ஆனா, டியூப் வெடிச்சிரும். அதனால போய் ஒரு ஸ்கேன் பாருங்க. எல்லாத்தையுமே வந்து தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவேர்னஸே இல்ல இப்பத்த பெண்களுக்கு. முதல்ல பெண்களுக்கு வந்து இந்த அடிப்படையா இந்த கல்வி வேணும். தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் முதல்ல வேணும். வீட்ல பெண் குழந்தைங்கள வந்து நம்ம வளர்த்தும்போதே இப்ப என் பொண்ணு வந்து தூங்கிட்டு இருந்தா பெரிய பொண்ணு. அப்ப அவளுக்கு 11 வயசு குழந்தை பொறக்கும்போது, குழந்தை விடிஞ்சு காலையில பார்க்கும்போது அவ பயங்கர ஷாக்கு. தூங்கிட்டு இருந்ததுனால அவளுக்கு தெரியல. என்ன அம்மா வயிறெல்லாம் சின்னதாயிருச்சு, பக்கத்துல ஒரு குழந்தை படுத்திருக்குன்னு ஒரே ஷாக்கு. அப்போ இனி அவ பெருசானா அவ நெனச்சு பாப்பா. எங்க அம்மா நைட்டு வயித்துல குழந்தை இருந்துச்சு, காலையில குழந்தை இல்ல. அப்ப இவ்வளவுதான் குழந்தை பேரு, பிள்ளை பேரு ரொம்ப ஈஸியானதுங்கிறது நம்ம தான் பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்த்தணும். எதேதோ பார்த்து இப்ப எல்லாமே தப்பு தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்த படத்துல பாக்குற மாதிரி ஆய் ஊய்ன்னு கத்துவாங்க டெலிவரின்னா. அந்த மாரிலாம் இல்லவே இல்லைங்க. அ ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. நடந்துட்டே இருக்கிறோம், போய் படுக்கிறோம், குழந்தை வந்துருச்சுங்கும்போது ரொம்ப எளிமையா தான் இருந்தது. ஹலோ. ஆயிஷா சிறப்புமா. சரி. அப்படி நீங்க சொல்ல சொல்ல அப்படி லயிச்சிட்டோம் அதுல. அது அவ்வளவு அருமையா இருந்தது. உங்களுடைய பிள்ளை வளர்ப்பும் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது. யாருக்காவது ம். சந்தேகங்கள் இருந்தா சகோதரிட்ட கேளுங்க. வாராந்திர கலந்தோட எல்லாரையும் ரொம்ப தெளிவாக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சந்தேகங்களே காணோம். பரவாயில்ல, கேளுங்க. என்ன இது கேட்கலாமா அது கேட்கலாமா அப்படிலாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதுதான் இந்த ஒரு வாரத்துல இந்த 1 மணி நேரம் அப்படிங்கிறது நமக்கான நேரம். காலையில எந்திக்கிறோம், சமைக்கிறோம், பிள்ளைங்களை பாக்குறோம், அப்படியே நம்மளோட வேலைகள் ஓடிட்டே இருக்குது. யாரோ கேளுங்கம்மா. பேசலாமா? கேளுங்கம்மா கேளுங்க. 1.5 வயசு ஆயிடுச்சு. பையனுக்கு தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்கேன். அது தாய்ப்பால் குடுக்காம இருந்தா இணை உணவு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். மிட் நைட்ல அழுதா தண்ணி குடிக்கிறான். அப்ப திரும்ப எதுவும் கேட்டா என்ன குடுக்கலாம் மிட் நைட்ல? ஹலோ. ஹலோ. சொல்லுங்கம்மா ஆயிஷா, சொல்லுங்க. தண்ணி தாங்க நான் குடுப்பேங்க. நீங்க ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அடுத்த ரொம்ப அழுகுறாங்கன்னா ஃபீட் தான் பண்ணுங்க. 1.5 வயசுன்னா குழந்தைக்கு கொஞ்சம் பசி ஆறலையா இருக்கும். ஃபர்ஸ்ட் தண்ணி குடுக்கறது. தண்ணி தாங்க முடியலன்னா அடுத்தது பசி தானே. பசிக்கு நீங்க ஃபீட் தான் பண்ண முடியும் நைட்ல. ஏஜ் 1.5 வயசாயிடுச்சு. பெரிய பையன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுல சொல்றாங்க. அதனாலதான் கேக்குறேன். 2.25 வயசு வரைக்கும் நான் ஃபீட் பண்ணேங்க பையனுக்கு. இப்பதான் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணி ஒரு 1 மாசம் 2 மாசம் தான் இருக்கும். 2.25 வயசு வரைக்கும் ஃபீட் பண்ணேன். ஃபீட் பண்ணலாம். உங்களால முடியுதுன்னா பண்ணலாம். இல்லைன்னா நைட்டு நல்லா வயிறு நிறைய சாப்பாடு குடுத்து, இல்ல வாழைப்பழம் அந்த மாதிரி ஏதாவது குடுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். பால் பாட்டில்ல பால் குடுத்தீங்கன்னா அதுவே பழக்கமாயிரும். தவக்கல் யாரா சொல்றாங்க அப்படிங்கறதுக்காகலாம் முடிவு எடுக்க வேண்டாமா. உங்களுக்கு உங்களால ஃபீட் பண்ண முடியுது அப்படின்னா நீங்க தாராளமா அதை செய்யலாம். அதுதான் சொல்றாங்க. குழந்தை இணையவனும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான், நம்ம திருப்தியா இருக்கிறான். இரவு வந்து நீங்க சொல்றத பார்த்தா கொஞ்சம் ஆசைக்காக கேட்குற மாதிரி தெரியுது. நீங்க தண்ணி கொடுத்து சமாளிப்படுத்தி தோலை தட்டி தூங்க வைக்க பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் சமாளிக்க முடியலன்னா நீங்க ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்றதுக்கு வந்து அப்படி ஒரு கணக்கீடுலாம் அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்குள்ள உங்களுக்கு என்ன எப்பன்னு தோணும் இல்லையா? நிறைவா இருக்குது போதும் அப்படின்னு எப்போ தோணல அப்ப நிறுத்திக்கலாம். அப்ப சகோதரி சொல்றாங்க பாருங்க, நான் 2.25 வயசு வரைக்கும் கொடுக்க தான் செஞ்சேன். அவங்களுக்கு அது அது விருப்பமா இருக்குது, அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அப்படி கடந்து வாங்க. வணக்கம். ஹலோ. சொல்லுங்க.
ஆ நான் நான் வந்து 6 மாசம் கன்சீவா இருக்கேன். என் சரிங்க. பொண்ணுக்கு 2 1/4 வயசு ஆகுது. இப்போ 2 வயசு 4 மாசம் ஆகுது. ஆனா அவ இன்னும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கா. அது எனக்கு ஸ்டாப் பண்ணவே முடியல. அது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ம்ஹ்ம். சில டைம் ஒரு 3 நாள் கூட ஃபீட் பண்ணாம இருக்கா. திடீர்னு திரும்ப வந்து ஆரம்பிக்கிறவ நைட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவ கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்படிலாம் பண்றா. ம். ம். அக்கா எனக்கு இதுக்கு பதில் தெரியலீங்க. இந்த மாரி இல்ல, இல்ல. ஆமா. அதாவது சகோதரிட்ட நாம நெறைய வாட்டி சொல்லியிருக்கிறோம். அவங்க அவங்க மனநிலை அவங்களுக்கு அவங்க திருப்தி ஆகல. அதாவது ம். பிரேக் எடுத்துட்டு திருப்பி அத ஸ்டார்ட் பண்ணக்கூடாதும்மா. நீங்க 3 நாள் விட்டுட்டு திருப்பினா, அது வந்து சும்மா தான் அவ வாய் வைக்கிறா. ஆ. அவ இல்ல சும்மா அவளுக்கு ஆசைக்கு தான் அதான் வாய் இடையில வைக்கிறா. உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சுக்கா. அப்போ அப்போ திரும்பியும் உடம்பு சரியில்லாம் இல்லம்மா, உடம்பு சரியில்லாம ஆகும்போது பரிதாபப்பட்டது நீங்க தான் அங்க. நீங்க தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. விட்டத நீங்க 2 வயசு 4 மாசம் அப்படிங்கிறதெல்லாம் மோர் தென் எனஃப் தான். ஆனா ஆ. நீங்க தான் மனசு கேட்காம திருப்பி ஏதோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அதனால பழையபடி அவ கம்ஃபர்ட் ஆயிட்டா. அதனால இப்ப வந்து அவ ஆசைக்காக வச்சிருக்கிறா. அதனால உங்களுக்கு நைட்டு தூக்கம் கெடுதுன்னு நெனைக்கிறேன். நீங்க ஆ. அவளுக்கு திருப்தியா நீங்க உணவு குடுத்துட்டு, அவள தூங்க வைங்க. தூங்க வச்சுட்டு, இடையில இப்ப சகோதரி அழகா சொன்னாங்க பாருங்க. இடையில முழிக்கும்போது, நான் தண்ணி குடிச்சு தட்டி குடுத்து ஒரு 2, 3 நாளைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். தட்டி குடுத்து தூங்க பண்ணுவேன் அப்படின்னு. நீங்க வந்து இப்பவே அவ அடம் பிடிக்கிறா, நீங்க அவளுக்கு இணங்குனீங்கன்னு வச்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைக்கு ஆ. ஆசைக்காக இருக்குது, வயிறு நிரம்புறதுக்காக இருக்கு. ஆனா 2 1/4 வயசுங்கும்போது, அங்க வயிறு ஆ. நிரம்புறதுக்கான வேலைலாம் கிடையாது. நம்மளோட இணை உணவிலே குழந்தை திருப்தி ஆயிடும். அது இப்போ ஆ. வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு ஆசை தான். அப்ப நீங்க அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவளோட அந்த ஹேபிட்ட நீங்க வளர்த்து விடுறீங்க. ஆ. அதுவும் பெண் குழந்தைலாம் வந்து ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். பசங்க தான் வந்து ரொம்ப பிடிமானமா இருப்பாங்க. நம்ம அவங்களே அழகா ஹேண்டில் பண்றோம். அப்படி இருக்க பட்சத்தில நீங்க குழந்தையோட அடத்த வந்து நீங்க அதிகப்படுத்தாதீங்க. சரிங்களா? ஆ. நிறுத்தணும்னு முடிவு பண்ணீங்க, நிறுத்திட்டீங்கன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஆ. ஓகே. திருப்தியா அவளுக்கு இல்ல வந்து அவ அவளுக்கு வந்து பிடிச்ச மாரி ஆ வேற யார்ட்டயும் அவ போவே மாட்டேக்கா. அவள வேற யாராலயும் ஹேண்டில் பண்ண முடியல. என்கிட்ட தான் இருக்கா. இப்ப நம்ம கன்சீவா இருக்கிறதுனால என் வயித்தெல்லாம் மிதிக்கிற மாரிலாம் பண்றா. நான் தூக்கி வச்சு நடந்தா கூட. இல்ல அது அதான் அது குழந்தைங்க நார்மல் பண்றதுதான். அது நீங்க உங்களுக்கு உங்களுக்கான ஆற்றல் நீங்க வளர்த்துக்கோங்க. குழந்தைய வந்து ஏன்னா உங்களோட குழந்தை இல்ல. அது எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவ எப்படி ஹேண்டில் பண்ணா கம்ஃபர்ட்டா இருப்பான்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. எந்த இடத்துல நம்ம கண்ண உருட்டணுமோ அந்த இடத்துல நம்ம கண்ண உருட்டி தான் ஆகணும். எந்த இடத்துல அரவணைக்கணுமோ நம்ம அந்த இடத்துல அரவணைச்சு தான் ஆகணும். சரிங்களா? அவ அதனால என்னைய எப்பவுமே திருப்பி அடிக்கிறாக்கா. அடிச்சா இல்ல. சிரிக்கிறா. அது அல்ல அதுதான். அதுதான் சொல்றேன்ம்மா. அதுதான். நீங்க நீங்க எப்படி 2 1/4 வயசு வரைக்கும் அவட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு அது உங்களுக்கும் உங்க குழந்தைக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல அத நீங்க சரியா கொண்டு வாங்க. நம்ம வந்து சில இடங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா நிக்க வேண்டிய இடத்துல நம்ம நின்னு தான் ஆகணும். நம்மளே ஆ. குழந்தைங்கள வந்து வளர்த்து விடக்கூடாது. சரிங்களா? ஒரு ஒரு அம்மா வந்து ஒரு காரியத்த நமக்கு கொஞ்சம் கடுமையா சொல்றாங்க விஷயமே குழந்தைக்கு புரியல, அவ சிரிக்கிறானாலே, அங்க வந்து ஆ. நீங்க தவறுறீங்கன்னு தான் அர்த்தம். நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல லேசா இடறுறோம். சரிங்களா? அந்த இடற ஆ. சீராக்கிக்கோங்க. இத இப்ப ஓ. வளர்த்து விட்டீங்கன்னா, இன்னும் பெருசாக பெருசாக பின்ன நமக்கு தான் அது கொஞ்சம் சிரமமாகும். ஆ. அவளுக்கு கரெக்ட்டா என்னால கரெக்ட்டா அவகிட்ட புடிச்சுக்கணும் அவ. ரொம்ப ஹார்டா நடந்துக்க முடியல. எனக்கு மனசு வர இல்ல அதுதான்மா. மாட்டேங்குது. அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அது உங்களோட உங்களோட பிரச்சனை தான் இங்க இருக்கே தவிர, குழந்தையோட பிரச்சனை இல்ல அது. புரியுதா? ம். சரியாக வேண்டியது வந்து நீங்க தான் சொல்றேன் நானு. அம்மா தான் இங்க ஆ. சரியாயிக்கணும். குழந்தை அடம் பிடிக்கிறது இல்ல. நம்ம வளர்த்து விட்டுருக்குறோம் அந்த மாதிரி. குழந்தைக்கு அங்க சிக்கல் இல்ல. அவ நிறுத்தியிருக்கிறா. நிறுத்தினத வந்து நீங்க பாவம் பார்த்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. அதனால வந்து இங்க நம்ம தான் சரியாயிக்கணும். சரி ஆயிக்கலாம். ரொம்பலாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. ஐயோ! நம்ம பால் குடுத்துட்டு இருந்த பிள்ளைக்கு நம்ம பால் நிறுத்திட்டோமோ! இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அவளுக்கு போதும் திருப்தி அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நிறுத்திக்கலாம். இதுல அது நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்னா, தாய்ப்பால் சத்து அப்படிங்கிற ஒரு அதுலயும் பிடிச்சு தொங்குறது. தாய்ப்பால் சத்து தான், நல்லது தான், குழந்தைக்கான முதல் உணவு அதுதான், குழந்தைக்கான உணவு அதுதான். அப்படிங்கிற பட்சத்துல நம்ம திருப்தியா நம்ம குடுக்க தான் செய்றோம். நம்ம முன்னாடி மாதிரிலாம் வந்து 10 நாள் குடுத்துட்டு நிறுத்துறாங்க, இணை உணவு குடுக்குறாங்க. அப்படிலாம் நம்ம குடுக்கல. அப்படிலாம் யாருமே இல்ல. திருப்தியாவே வந்து முழுமையா இப்போ ஒரு சகோதரி 10 மாசம் ஆச்சு குழந்தைக்கு. இன்னும் தாய்ப்பால், தண்ணி மட்டும் தான் குடுத்துட்டு இருக்காங்க. அவங்க குழந்தை ம். பிடிச்சு நடக்க ஆரம்பிக்கிறான். அவங்க இனிதான் இணை உணவே ஸ்டார்ட் பண்ண போறேங்கிறாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா அவங்க குடுத்துருக்காங்க. தவறு ஒண்ணும் இல்ல. இந்த மாரி பிள்ளைங்களும் இருக்க தான் செய்றாங்க. அதனால நான் யாருமே இப்போ 6 ஒண்ணும் மாசம் வரைக்கும் என் குழந்தை தண்ணி கூட குடுக்கல. வெறும் பால் மட்டும் தான் நான் குடுத்தேன். ரொம்ப தவறான தவறான வழிமுறையில இருந்திருக்கீங்கம்மா. ரொம்ப தவறு பண்ணியிருக்கீங்க. ஆ. நீங்க வந்து மாடர்ன் மாடர்ன் சயின்ஸ் பேசுறீங்கம்மா. நீங்க குழுல என்ன கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க அங்க உள்ளதெல்லாம் இங்க புகுத்த வேண்டாம். திருப்பி திருப்பி. சரிங்களா? அங்க அங்க உள்ள விஷயங்கள்லாம் தெளிவுபடுத்துறதுக்காக தான் இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். திருப்பி திருப்பி நீங்க தவறான கான்செப்ட்ல இருக்கீங்க. நீங்க தான் அதான் நான் திருப்பி முதல்ல ஸ்டார்ட்டிங் பண்ணி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? நம்ம தான் நம்ம மாற்றிக்கணுமே தவிர, குழந்தை வந்து அது என்னன்னா களிமண் மாதிரி. அது எப்படி நம்ம வணையிறோமோ அப்படி அது வணைஞ்சிக்கும்.
ஆ. அத ஸ்டார்ட்டிங்ல நம்ம அத எப்படி வணையிறோமோ அப்படி குழந்தை வணைஞ்சுக்கும். அது நம்மள விட்டு கொஞ்சம் நகண்டு போகும்போது அதோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து மேல எழும்ப ஆரம்பிக்கும். அப்போ குழந்தை வந்து எதை அவளோட அந்த டிஎன்ஏல கடத்தப்படுற விஷயம், பெற்றோர்ட்ட இருந்து வாங்குற விஷயம், சூழல்ல அவ கத்துக்கிற விஷயம் எல்லாம் அதுக்கப்புறம் தான் அதுக்கு டெவலப் ஆகி அதோட இண்டிவிஜுவாலிட்டியில அது போக ஆரம்பிக்கும். சரிங்களா? நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் தான். நம்ம கடமையை நம்ம செய்றோம். நம்ம தான் அங்க பிடிச்சு நிறுத்துறோம். நம்ம தான் அங்க அப்படிங்கிறதுக்குலாம் அங்க ஒண்ணும் இல்ல. சரிங்களா? பெற்றோரா நம்ம கடமையை சிறப்பா ஆட்டுறோம். அவ்வளவுதான். சரிங்களா? அது ம். அதுகளா வளர்ந்து வரும். ம். பாருங்க இவ்வளவு நாள் நீங்க குழுல இருக்கீங்க. ஆனா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க பாருங்க. 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால். அதுல பெருமையே இல்லம்மா. தவறான பழக்கம் அது. ஆ. அது தவறான பழக்கம். உணவுங்கிறது தாய்ப்பால் அப்படிங்கிற பட்சத்துல ஆ. தண்ணிங்கிறது வந்து தாகத்துக்கு அது கொடுக்கதான் செய்யணும். நமக்கு நம்ம சாப்பிட்டுட்டு குழம்புல தண்ணி இருக்குது, மோர்ல தண்ணி இருக்கு. நான் பேச கேட்கலையோ? ஆமா கேக்குதா? கேக்குது. இப்பதான் கேட்கலையோ? கேக்குது. அதான் நம்ம சாப்பிடுறோம், நம்ம குழம்புல தண்ணி இருக்குது, ரசத்துல தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி குடிக்காம இருக்கிறோமா? ஆ. ஏன்னா நிறைய பேர் அப்படிதான், படிச்ச சமூகம் அப்படிதான். தாய்ப்பால் 90% தண்ணீர் உள்ளது, அதனால குழந்தைக்கு தாய்ப்பால் 6 மாசம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு எவ்வளவு சிக்கல் அனுபவிச்சு, அதெல்லாம் சகோதரிகள் அனுபவ சொல்றாங்களே, நான் இந்த மாதிரிலாம் ஆ. சிக்கல் அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனால நீங்க உங்களை சரி பண்ணிக்கோங்க. உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. நீங்க உங்களை சரி பண்ணிக்கோங்க. ஆ. ரொம்ப மனப்பிறழ்ச்சிக்குள்ள போனீங்கன்னா அதுவும் குழந்தைக்கு அது சிக்கல் தாம்மா. நம்ம ஆ. அப்படிப்பட்ட பிள்ளைங்களையும் பாக்குறதுனால நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆ. விடுங்க, ஃப்ரீயா விடுங்க. இயல்பா அவங்க கடந்து வரட்டும் சில விஷயங்களை. ஃப்ரீயா விடுங்க. சரி. சரி, ஓகே. சரி, சரி, சரி. ஆ. வேற யாரோ சந்தேகம் கேட்கறதுல வந்தாங்க. நான் கேளுங்கம்மா. கேட்கலாமா? கேளுங்க ம். கேளுங்க. இது எனக்கு வந்து இப்ப கிட்டத்தட்ட 8 மாசம் ஆக போகுதுங்க. 8 முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். நான் என்ன வந்து தயாரா ஒரு பழைய துணியும், ஒரு குழந்தைக்கு போடுறதுக்கு ஒரு 2, 3 துணி எடுத்து வச்சிருக்கேன். வேற ஏதாவது நான் எக்ஸ்ட்ராவா ஏதாவது தயார் பண்ணி வைக்கணுமா? இல்ல இதுவே போதுமா? மறுபடி வந்து எனக்கு வச்சுக்கிற ஐடியா இல்ல. ஒரு ஒரு 1 மணி நேரம் அந்த மாதிரி இது பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கட் பண்ணிரலான்ற இதுல தான் இருக்கேன். வேற ஏதாவது நான் பொருட்கள் ஏதாவது வாங்கி வச்சுக்கணுமான்னு கேட்குறேன். ஹலோ. ஹலோ. வீட்ல டெலிவரி பண்ற ஐடியாங்களா? ஆமாமாங்க. இதுவரைக்கும் எந்த மா ஃபர்ஸ்ட் குழந்தைங்களா? மாத்திரை செகண்ட் குழந்தைங்களா? 2வது குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் குழந்தை ஹாஸ்பிட்டல் டெலிவரி தான். சரி, சரிங்க. ஆ. வேற எதுவும் தேவைப்படாதுங்க. கூட உதவிக்கு வீட்டுக்காரர் இருப்பாருங்களா? ஆ அது கிட்டத்தட்ட உங்கள மாதிரி தாங்க. அவருக்கு வீட்ல பொறந்துட்டா சந்தோஷம். சரி, ஆனா ஒரு சரிங்க. பயம்தான். சரி, சரிங்க. அ, எனக்கும் ஆக்சுவலா லாஸ்ட் பீரியட்ஸ் ஆன டேட்லாம் தெரியல. அதனால மாசமும் தெரியல. குத்துமதிப்பா ம். கார்த்திகைல பொறக்கும்னு நான் நெனச்சுட்டு இருக்கேன். சரி, சரிங்க. இல்ல ம்ஹ்ம். நீங்க குழந்தைக்கு துணி, தொடச்சுக்கிறதுக்கு துணி, அப்புறம் உங்களுக்கு அந்த மாரி இருந்துட்டா போதும். ஆ ஆ, ம். நான் மருட்டி தான் பண்ணேன். அது கார்ட் கட் பண்றது சரியா எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலைங்க. ஆ, ஆ. ம். வேற எதுவும் தேவைப்படாது. வேற ஓகே, மெயினா ஓகேங்க. மெயினா அந்த துணிக தான். ம், ம், ம். ம். அவ்வளோதாங்க. கேளுங்கம்மா. யாரோ கேக்குறீங்க, கேளுங்க. ஆமா. என் பேரு அமுதாங்க மேடம். நான் வந்து 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தையுமே வந்து செக்ஷன் ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணது. அப்போ 10 வருஷம் ஆச்சு 2வது பையன் பொறந்து. இப்ப வந்து எனக்கு வந்து 40 வயசு ஆச்சு. என்னோட வெயிட் வந்து 105 கிலோ இருக்கு. இப்போ வந்து 3 மாசம் பிரெக்னன்ட்டா இருக்கேன். அதான் கேட்கலான்னு வந்தேன். அதான் என்ன கேட்க விரும்புறீங்கம்மா? இப்போ இப்போ என்னோட வயசு, என்னோட வெயிட்டு இதுக்கெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் ஓ, இருக்காதுல்ல மேம்? குழுவுல புதுசா இணைஞ்சிருக்கீங்களாம்மா? ஆமா, ஆமா, ஆமாங்க எவ்வளவு மேம். நாள் ஆச்சு குழுவுல இணைஞ்சு? ஒரு 2 மாசம் ஆச்சுங்க மேம். ஒரு 2 மாசம் ஆச்சு. ஆ, சரி, ஆமா. பரவாயில்ல. உங்க பேர் என்ன சொன்னீங்கம்மா? அமுதாங்க. அமுதா. அமுதா, நீங்க ம். நம்ம டெலகிராம்ல உள்ள முத நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள பதிவுகளை பாருங்க. சரிங்களா? ஆ, நிறைய சகோதரிகள் 2 செக்ஷனுக்கு அப்புறம் வீட்டில் குழந்தைங்களை பிரசவிச்சிருக்காங்க. 3 செக்ஷனுக்கு அப்புறம் 4வது 5வது குழந்தைய வீட்டில் பிரசவிச்ச சகோதரி இருக்கிறாங்க நம்ம குழுவில்.
நீங்க ம். கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு நேரம் அமையும்போது அப்படி போட்டு விட்டு கேட்டே இருங்க. முதல் நாள் அதாவது டெலகிராம்ல நீங்க ஃபர்ஸ்ட் டேக்கு போயிருங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து எல்லாம் வந்து டெலீட் ஆயிரும். புதுசா இணைஞ்சவங்களுக்கு பழசு பார்க்க முடியல அப்படிங்கறக்காக தான் இந்த டெலகிராம் குழுல எல்லா பதிவும் வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? முதல் நாள்லேருந்து இப்போ நாள் வரைக்கும் உள்ள பதிவுல பாருங்க. அப்புறம் அதில் வீடியோஸ்ல போனீங்கன்னா நம்ம மரபொலி யூடியூப் சேனல்ல வந்து சகோதரோட அனுபவ பகிர்வுகள் இருக்குது. அதுல வந்து சமீபத்துல அர்ச்சனா சகோதரி வந்து அவங்களோட அனுபவத்த பகிர்ந்தாங்க. 2 சிசேரியனுக்கு அப்புறம் 3வது குழந்தைய எப்படி வீட்ல பிரசவிச்சோன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேளுங்கம்மா. சரிங்களா? கேளுங்க. உங்களுக்கு இடையில ஏதாவது சந்தேகங்கள் வந்துச்சுன்னா நீங்க தாராளமா குழுவுல கேட்கலாம். சகோதரிகள் வந்து அவங்களோட அனுபவத்த சொல்லுவாங்க. ம். சரிங்களா? நன்றி எப்படிக்கா? மேம். சரிம்மா. கண்டிப்பா. நல்லது, நல்லது. கண்டிப்பா எல்லாத்தையும் ம். கேட்கறேன். நன்றி மேம். நல்லதும்மா, நல்லது. ம். ஹலோ சிஸ்டர், நீங்க முத நாள்ல இருந்தே குழந்தைக்கு நைட்டு ஃபீட் பண்ணலையா சிஸ்டர்? தண்ணி தான் குடுத்தீங்களா? இல்லைங்க, முதல்ல தண்ணி தான் குடுப்பேன். அதுக்கு மீறி அழுதாங்கன்னா தான் ஃபீட் பண்ணுவேன். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ குழந்தை சிஸ்டர். பிறந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்தோடனே தண்ணி தான் குடுத்தோம். அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க, ரொம்ப நேரம் தூங்கிட்டாங்க. விடிஞ்சு காலையில தான் ஃபீட் பண்ணேங்க. அந்த மாதிரி அப்படி எப்பவுமே தண்ணி அடுத்து தாய்ப்பால், தண்ணி அடுத்து தாய்ப்பால் அப்படிதான் கொண்டு வந்தேன். ஸ்பூன்ல கொஞ்சமா எடுத்து ஸ்பூன்ல உதடு அந்த நாக்குல அப்படிதான் குடுக்கறது. அத வந்து அப்படியே நானு 2 வருஷம் 2.5 வருஷமா கொண்டு வந்தேன். ஓகே ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இப்ப நமக்கு மழை தண்ணி கிடைக்கலன்னா அதுக்கு ஆ. ஆல்டர்னேட்டிவா எப்படி சிஸ்டர் தண்ணி குடுக்கலாம்? நமக்கு மழை சாதாரணமா வர தண்ணி கிடைக்கலன்னா மண்பானை தண்ணி குடுத்துக்கலாங்க. அப்ப உங்களுக்கு கிளைமேட் குளிரா இருந்தா லேசா சூடு பண்ணி லேசா வெது வெதுன்னு குடுக்கலாம். இல்ல வெயில் காலமா இருந்தா நீங்க மண்பானை தண்ணி அப்படியே குடுக்கலாம். நானும் மழை தண்ணி இல்லாதப்போ மண்பானை தண்ணி தாங்க. அதுல தேத்தாங்கொட்டை எதுவும் போட்டீங்களா சிஸ்டர்? இல்ல வெறும் மண்பானையில ஊத்தி வச்சதே போதுமானதா சிஸ்டர்? இல்லைங்க, நான் அதெல்லாம் போடல. சும்மா தண்ணி பானை தண்ணி குடுப்பேன். தேங்க்யூ சிஸ்டர். சரி. ம். நீங்க என்ன மாதிரி உணவு முறைகள கையாண்டீங்க பிரெக்னன்சி டைம்ல? அதுக்கப்புறம் எக்ஸர்சைஸ் இல்ல மூச்சு பயிற்சி அது மாரி என்ன கையாண்டீங்க? அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணலைங்க. நான் எப்பவும் போல நார்மலா இருப்பேன். 2 குழந்தைங்க, மாமியாரு எல்லாம் இருப்பாங்க. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். இதுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவும் நான் செய்யல. எதுவும் ஸ்பெஷலாலாம் நான் சாப்பிடல. எனக்கு புடிச்சது ஏதாவது திடீர்னு தோணுச்சுன்னா, அது வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளோதான். வீட்ல செஞ்சு சாப்பிடுவேன். அவ்வளோதான். மூச்சு பயிற்சி, எக்ஸர்சைஸ் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலைங்க. வீட்ல செய்ற வேலையே போதும். அதே பெரிய எக்ஸர்சைஸ். நான் இன்னொன்னு நான் என்ன பண்ணுவேன், ஒரு 6 மணி 7 மணி ஆச்சுன்னா, மொட்டை மாடியில போய் நைட் வரைக்கும் இருந்துட்டு, அங்கேயே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு வருவோம். கொஞ்ச நேரம் அந்த நில ஒளியில இருக்கிறது அந்த டைம் கொஞ்சம் எனக்கு வெயில் டைம். நிற மாசமா இருக்கும்போதெல்லாம் ஏப்ரல், மேங்களா, அ ரொம்ப வெயிலா இருக்கும். கீழ வீட்டுக்குள்ள உப்புசமா இருக்கும்னு மொட்டை மாடிக்கு போயிருவேன். மாசமானதுலேருந்து பிறக்கிற அன்னைக்கு நைட்டு 12 மணி வரைக்கும் நான் மொட்டை மாடியிலேயே தான் இருப்பேன். அது ஒண்ணு தான் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் நான் சும்மா போனது தான். எனக்கு அப்போலாம் நில ஒளியில இருக்கிறது கர்ப்பப்பைக்கு நல்லதுன்னெல்லாம் இப்பதான் தெரிஞ்சது. அப்பலாம் எனக்கு அதுவும் தெரியாது. சும்மா போனது. எக்ஸர்சைஸ்லாம் நான் எதுவும் பண்ணலைங்க. எக்ஸர்சைஸ், மூச்சு பயிற்சி, உணவு முறை அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. நார்மலா எப்பவும் போல இருப்பேன். சாப்பாடு பசிச்சா சாப்பிடுவோம். அவ்வளோதான். நேரமா தூங்கிருவோம். மத்தபடி வேற எதுவும் ஸ்பெஷலா தான் இயல்பா இருந்தேன். ஸ்பெஷலா கவனிச்சப்போலாம் அது வேற மாரி இருந்தது. எதுவுமே ஸ்பெஷலா இல்ல. எல்லாமே நார்மலா எல்லாம் அதான் சொல்றேனுங்க. காலையில நான் சிம்டம் பார்த்துட்டு கூடயும் நான் எதுவுமே யோசிக்கல. நான் பாட்டுக்கு போனேன். குழந்தைங்களுக்கு சமைச்சு ஸ்கூல் அனுப்பிட்டு, மதியானத்துக்கு சமைச்சு எல்லா வேலையும் முடிச்சு, துணி துவைச்சு, பாத்திரம் கழுவி எல்லாமே முடிச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டேன். படுக்கலான்னு தோணும்போது படுத்தேன். நடக்கலான்னு தோணும்போது நடந்தேன். அவ்வளோதான். ஒண்ணும் நானு இது பண்ணல. பெருசா பண்ணல. வெளியூர்லாம் நெறைய போனேன். மாசமா இருக்கும்போது தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால, வெளியூர் டிராவல் எல்லாமே நெறைய பண்ணேன். அது எல்லாமே நார்மலா தான் இருந்தது. எதுவும் எனக்கு கஷ்டமா இல்ல. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு இத விட இது ரொம்ப ஈஸியா தான் இருந்தது. டிராவல் பண்ணது இப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டைமிஸ்டர் டவுட் கேட்கலாமா? என்னதுங்க?
ட்ராவல் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்லயே பண்ணீங்களா இல்ல அதுக்கு அடுத்து பண்ணீங்களா? கரு தரிச்சதுல இருந்து 8 மாசம் வரைக்கும் டிராவல். வெளியூருக்கு கார்ல போக, ட்ரெயின்ல ஹைதராபாத் 1.5 நாள் டிராவல் பண்ணி போனாங்க. 1.5 நாள் டிராவல் பண்ணி அங்க 1 நாள் இருந்துட்டு, அடுத்து மறுபடியும் 1.5 நாள் டிராவல் பண்ணி வந்தோம். ஊட்டி, கூடலூர் அதுக்கெல்லாம் போனோம். அந்த மாதிரி டிராவல் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டர்ல இருந்தே அதான் எனக்கு தெரியாதுங்க. குழந்தை வந்து வயித்துல இருக்கிறதே எனக்கு தெரியாமே நாங்க ஊட்டி போயிட்டு வந்தோம். ஒரு மேரேஜ்க்காக போனோம். அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துதான், ஓ நமக்கு இன்னும் பீரியட்ஸ் ஆகல, மாசமா இருக்கோம்னு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. அதனால அப்ப இருந்து போயிட்டே தான் இருந்தேன். ஓகேங்க சிஸ்டர், சூப்பர். இன்னொரு சகோதரி யாரோ ஒரு சந்தேகம் கேட்டாங்க. கேளுங்கம்மா, கேளுங்க. என்ன விஷயம்னா, எனக்கு 2 பேபியுமே வீட்ல தான் பிறந்தாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பேபிக்கு மட்டும் எனக்கு நஞ்சு கொடி வர ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஒரு 7 ஹவர் 8 ஹவர் ஆயிடுச்சு. அது எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நஞ்சு கொடி வரக்கு லேட் ஆச்சுங்களா? ஒவ்வொருத்தர் உடம்புக்கு ஒவ்வொரு மாதிரி. எனக்கு வந்து ஒரு 10-15 நிமிஷத்துலயே வந்துருச்சு. அது எதனாலன்னு எனக்கு சரியா தெரியலைங்க. அத பத்தி இன்னும் சரியா தெரியல. சுகர் பேருக்காகன்னு சொல்லிட்டு வயிற்றுல என்ன தடவை பழக்கம் இருந்துச்சாமா? இந்த லேட் ஆச்சுன்னு எனக்கு சொன்னாங்களா அதெல்லாம் அந்த இல்லைங்க. சகோதரத்துக்கு? இல்லம்மா, நான் உங்ககிட்ட கேட்கல, ஆயிஷா இயல்புன்னு சொல்லி முடிச்சிட்டீங்க. அதுல எல்லாமே இருக்குது. அதனால சாதாரண ஆமா உங்க ஆமா. நாட்கள் கடத்திருக்கீங்க. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஒரு சகோதரி கேட்டாங்கல்ல, இயல்பு பிள்ளை பேர், அதாவது சுகமா பிறக்கணும் அப்படிங்கறதுக்காக வயிற்றுல என்ன தடவுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்களாமா? ஆமா, தடவுனேன். 9 months ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தேங்காய் தடவுனேன். அதாவது இல்லை, நம்ம குழுவில் எப்பவுமே சொல்கிறோம், என்னன்னா சுகர் பேருக்காக சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டான்னு நம்ம சொல்கிறோம் தெளிவாகவே. ஏன்னா நம்ம கொஞ்சம் அதாவது சாதாரண யோசிச்சாலே நமக்கு நிறைய விடை கிடைக்கும். முன்னாடி காலத்துலலாம், இப்போ பாட்டிங்க காலத்துலலாம் வந்து அவங்களுக்கு இருந்த வேலையாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருந்த அந்த பிள்ளைங்களை கவனிக்கிறதா இருக்கட்டும், அவங்க உட்காந்து அந்த வயிற்றுல என்ன தடவிட்டுலாம் உட்காந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி என்ன தடவுனாதான் சுகப்பேறு நடக்கும் அப்படிலாம் இல்லை. இன்னொன்று என்ன, அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுது. ஏன்னா நார்மலாக அந்த நேரத்தில் உடம்புக்கு ஒரு ஹீட் தேவைப்படுது, நம்ம குளிர்ச்சிப்படுத்திடுறோம். அது விளக்கணையெல்லாம் வந்து தடவிட்டுலாம் தூங்குவேன் அப்படிலாம் சில சகோதரிகள் சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாக எனக்கு வலி சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், உடம்பு வந்து அது கிளியர் பண்ணுறதுக்கு சில எஃபெக்ட் எடுக்கும்போது அந்த எண்ணெயை தடவை அது அவசியமே இல்லை. முன்னாடி கூட ஒரு அனுபவ பயிரில் கூட சகோதரத்தை சொன்னார், அப்போ யானைலாம் வந்து எவ்வளோ விளக்கெண்ணெய் தடவ வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அதுதான் நம்ம அந்த இயல்பு புரிஞ்சுக்கிறது. அப்படி எதுவுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காம உள்ள பிள்ளை பேர் பாருங்க, உண்மையிலே ரொம்பவே இயல்பாகவும் எளிமையாகவும் இருக்கும். இப்போ சமீபத்தில் நம்ம சகோதரி ஒருத்தவங்களுக்கு வந்து 24 மணி நேரம் கழிச்சு தான் பிளாசண்டா வெளியே வந்துச்சு. 24 மணி நேரம் அவங்க படுத்தே தான் இருந்தாங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே எங்கெங்கே இடரல் அப்படிங்கிறத வந்து அவங்களே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கூடிய விரைவில் அவங்க அனுபவத்தை பகிர வருவாங்க. நான் என்ன என்ன தவறு பண்ணேன், எங்கே சிக்கலை உண்டாக்கிக்கிட்டேங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எண்ணெய் தடவுதல் அந்த அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. அப்புறம் அந்த தாக உணர்வுக்கு சரியாக நீர் தேவையை நான் சரியாக பூர்த்தி பண்ணிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுபவத்தை சொன்னாங்க. கூடிய விரைவில் அவங்க அனுபவத்தை நம்ம பகிர சொல்லுவோம். ஏன்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் அவங்களுக்கு ப்ளசண்டா வெளியே வந்துச்சு, குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அதனால் வந்து நமக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வெளியில் காரணத்தை தேடுறதோட நம்மளே வந்து அதை கொஞ்சம் அமைதியாக பொருத்தி பார்த்தா புரிஞ்சுக்கும். அப்போ எப்படின்னா, இப்போ இந்த புரிதலாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட 1 வருஷமாக நம்ம அந்த அனுபவ பயிர்களை கேட்டுகிட்டே இருக்கிறோம். கேட்டே இருக்கும்போது சில சகோதரிகள்லாம் அழகாக பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதை சொல்லலை, டூ நாட் தான், நான் இந்த இடத்துல இது செஞ்சேன், இந்த இடத்துல அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் கலந்துக்கிற எல்லாரும் எந்த அளவுக்கு அதை உன்னிப்பாக கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ விஷயங்கள் தெரியுது, அவ்வளோ இதாக அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான், எந்த பிள்ளை பேற்றை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மெனக்கடல்களும் அவசியம் இல்லை. நீங்கள் இயல்பாக இருங்க. ஒரு சில பிள்ளைங்களுக்கு துளி கூட வீட்டில் வேலையே இல்லை. அது என்னது, குடிக்கிறது கூட தண்ணி கூட பெட்டில் வந்து கொடுக்குற மாதிரி தான் சிலவங்களை ரொம்ப சுகமாக வச்சுருக்காங்க. நீங்களாம் என்ன பண்ணிக்கலாம்னா, காலையிலும் சாயங்காலமும் சும்மா உங்கள் கணவர் கூட ஒரு கொஞ்சம் அப்படி சுற்றி ஒரு வாக்கிங் போய்ட்டு 2 ஹாப்பியாக பேசிட்டு வரலாம். இதை தான் நம்ம போன 2 கலந்துரைகள் நம்ம சொன்னோம். அந்த மாதிரி இப்போ ஆயிஷா சொன்னாங்க பார்த்தீங்களா, மாடியில். ஏன்னா எனக்கு உப்புசமாக இருந்தது, நான் மாடியில் போய் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் வருவேன். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் வந்து படுத்தோம்னா நமக்கு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யதார்த்தமான விஷயங்கள்ல தான் நம்ம பிடிச்சிக்கணுமே தவிர, இயல்புக்கு மீறிய விஷயங்கள் செய்யும்போது அங்கே எல்லாம் மாறுது. சொல்லுங்க.
சிஸ்டர், நான் யாருன்னு தெரியுதா? மேலப்பாளையத்துல இருந்து பானு பேசுறேன். ஓ ஓ பானு, சரி பானு, நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் அனுபவத்தை சொல்லணும் பானு. நல்லா நீங்களாம் இருக்கேன். அனுபவத்தை நலம், நீங்களாம் அனுபவத்தை சொல்லணும் பானு. நீங்களாம் கேட்க கூடாது. நீங்களாம் சொல்ற லிஸ்டுக்கு வந்தாச்சு. பேசு. நான் சொல்ற லிஸ்ட்டுக்கு வந்துட்டேன். ஆ, இருந்தும் இந்த அனுபவம் கத்துக்கிட்டது அதிகமானது. அது அவ்வளவு இன்னும் தொடர்ச்சி. மேலும் மேலும் அனுபவங்களை கத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா பானு, அதனாலதான் வார வாரம் கலந்துரையாடல கரெக்டா சிறப்பு பானு. அதான் நமக்கு நிறைய விஷயங்கள் கடவுள் வெளிப்படுத்திட்டே இருக்காரு பாத்தீங்களா, சகோதர அனுபவ மூலியமா. இன்னைக்கெல்லாம் எனக்கு ஆயிஷாவோட இதெல்லாம் ஆணித்தரமான அனுபவங்கள். பிள்ளை வளர்ப்புலாம் பாருங்க, ரொம்ப அருமையா சொன்னாங்க. அவங்க சொல்ல சொல்ல அது அவ்வளோ ஒரு அவங்க ஆசையா ஆயிஷாக்கு அவங்க இருந்தது. சொன்னதை வச்சு நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதை வச்சு சிறப்பு அல்ஹம்துலில்லாஹ், சிறப்பு அப்ப நம்மளும் ஒரு நேரான வழியில தான் குழந்தைய வளர்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு எனக்குமே. சிறப்பு சிறப்பு. அவ்வளவுதான். இப்படிதான் நம்ம பேசி நம்மளை பலப்படுத்திக்கணும். நல்லதுமா, நல்லது. ஒருத்தவங்களுடைய புரிதலை நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அது வரையும் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா நிச்சயமா. ஏன்னா அந்த சமூகம் வேற மாதிரி நமக்கு திருச்சி திருச்சி சொல்லி தராங்களா எல்லாரையும். அப்ப இது இங்க கரெக்ட் பார்க்கும்போது கரெக்ட் இந்த கரெக்ட். ஒத்த கருத்து எந்த உள்ளவங்க. மாதிரியான சமுதாய மக்கள் நம்மளுக்கு நம்மளோட அந்த கலந்துரையாடல தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் கடந்துதான் சகோதரிகள் வந்து அனுபவத்தை பகிர்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாள் இந்த டவுட், ஏன் நம்மளுக்கு வந்து இவ்வளவு நேரம் டிலே ஆச்சு. செகண்ட் பேபி எனக்கு அவ்வளவு நாள் டிலே ஆகல. ஃபர்ஸ்ட் பேபிக்கு ரொம்ப டிலே ஆச்சு. அதனால ரொம்ப சிரமங்கள். ஆனா ஆனா ஆறு பானு 6-7 மணி நேரங்கிறது கூட அவ்வளவு லேட்டு கிடையாது. நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா 24 மணி நேரங்கும் போது அவங்க ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. அவங்களோட அந்த அனுபவம் நம்மளை இன்னும் இதுல ஆழப்படுத்துது. 6-7 மணி நேரங்கிறது இப்ப ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. உங்க உடம்புக்கு அவ்வளவு ஓய்வு தேவையா இருந்திருக்குது. குழந்தைய வெளியேற்றிட்டு உங்களை நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த அந்த சூடு பழையபடி அந்த சூட்டை அது உருவாக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு மாதிரி ஒரு அரிசி வரும் நமக்கு, கொஞ்சம் வெளியேற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் அது வெளியேறிக்கும். நம்ம அந்நேரம் நீங்க டென்ஷன் சொன்ன ஆக வேண்டிய அதே அவசியம் உணர்வு இல்லை. எனக்குமே இருந்துச்சு. சிறப்பு சிறப்பு. அதான் நம்ம டென்ஷன் ஆக ரெண்டாவது வேண்டிய பேபிக்கு அவசியம் அப்படி இல்லை. இல்ல. ரெண்டாவது என் சுத்தி உள்ளவங்க வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகும். கரெக்ட் நானுமே கரெக்ட். அதுதான். கொஞ்சம் ரைட். வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. ரைட் ரைட் ரைட். அதான். ஏன் நம்மளுக்கு டிலே? ஃபர்ஸ்ட் பேபி ஒரு மாதிரி வெப்சைட் எதுவுமே அதனால செகண்ட் பேபி ஃபர்ஸ்டோட அனுபவம் எனக்கு செகண்ட் பேபிக்கு பெரிய டக்குன்னு வந்துச்சு. நல்லது நல்லது நல்லது. இன்னொரு சகோதரி இன்னொரு சகோதரி மியூட் எடுத்துருங்க, ஹசீனா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, கேளுங்க. அவங்களுக்கு என்ன ஒரு ஆயிஷா சிஸ்டருக்கு? அக்கா வணக்கம்க்கா, நான் ஹசீனா பேசுறேன். எனக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னா, பிள்ளை பிறந்த உடனேமே நம்ம வந்து எப்படி அது என்ன வாயில கை விட்டு சளி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது எப்படி வந்து நம்ம அந்த நேரத்துல நம்ம இது பண்றது, அதெல்லாம் சொல்றீங்களா? பிறந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நம்மளும் பாப்பாக்கும் என்ன பண்றது? ஆயிஷா சொல்லுங்கம்மா. பிறந்த உடனே என்ன பண்றதுங்க, அதெல்லாம் வாயில இருந்து சளி அதுவா வெளியில வரும். அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் நான் பண்ணல. நமக்கும் ஒண்ணும் தேவையில்லைங்க. ஏதாவது சூடா குடிக்கணும் போல தோணுச்சுன்னா குடிக்கலாம். தண்ணி தாகடிச்சிச்சு, எனக்கு தண்ணி குடிச்சேன். குழந்தை வந்து கொஞ்ச நேரம் முழிச்சிருந்தாங்க. ஃபுல்லா தொடச்சு விட்டு துணி மாத்தி நைட் நேரங்கிறதுனால கொஞ்சம் சூடா படுக்க வச்சுட்டோம். சும்மா சாதா துணி வச்சு தொடச்சிட்டீங்களா, இல்ல ஈர துணி வச்சு எதுவும் கிளீன் பண்ணீங்களாக்கா? இல்லைங்க, சும்மா வெட் கிளாத் சாதா துணி தான் தொடச்சேங்க. ட்ரை கிளாத்ல தான். நல்லா தலை எல்லாமே தொடச்சு விட்டு, அவங்க பாப்பாவே துப்புறாங்க வாயில இருக்கிறத. அப்ப மட்டும் எடுத்து எடுத்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் கமுத்துன மாதிரி குப்புற போட்டு மடியில படுக்க வச்சிருந்தாங்க. அப்பவும் கொஞ்சம் நல்லா வெளியில வந்துருச்சு. எதுவும் இல்ல, எங்க பாப்பாக்கு எதுவும் இல்ல. அப்புறம் அவ்வளவுதாங்க. தண்ணி குடிச்சிட்டு பிளசண்டா வெளியே வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ்வளவுதான். நார்மலா அதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சாச்சு, அவ்வளவுதாங்க. சரிங்கக்கா. தம்பி மழை தண்ணி எப்ப குடிச்சா? அந்த நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு குடுக்கறதுக்கு? அந்த சளியெல்லாம் துப்பி இப்ப மறுட்டி எல்லாம் வெளில வந்ததுக்கு அப்புறம் நீங்க கொடுத்தீங்களா? மறுட்டி தாங்க 15 மினிட்ஸ்லயே மறுட்டி வந்துருச்சு. பாப்பா நல்லா சுத்தம் பண்ணி மறுட்டி கிளீன் பண்ணி அத துணியெல்லாம் சுத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் அழுகும் போது தண்ணி கொடுத்தங்க. சரி சரி.
மறுநாள் வெளியில காலையில இருந்து பிள்ளைக்கு என்னக்கா பண்ணீங்க? நீங்களும் பிள்ளையும் ஏதாவது மருந்து மாரி ஏதாவது உடம்புக்கு ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா? அந்த வேப்பில வந்து உருண்ட மாரிலாம் குடுப்பாங்கல்ல நமக்கு. களி வெளியேறணும். அந்த மாரிலாம் எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா நீங்க? இல்ல இல்லைங்க. எப்பவும் அந்த போல மாரிலாம் எதுவும் சாதாரணமா வந்து இல்லைங்க. குழந்தைக்கு தண்ணி, தாய்ப்பால் தவிர எதுவும் குடுக்கல. நானும் இல்ல எதுவும் சாப்பிடல. நமக்கு ஆ சரி. நான் வந்து எனக்கு நைட்லயே பசிச்சுது. பாப்பா ஆ, பொறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இடுப்பு வலியா இருந்ததா, நைட்டே ஆ. பசிச்சுது. அப்போ நானு தோசையும், தேங்காய் பால் என்னமோ குழம்பு காரமா சாப்பிட தோணல. குழம்பு தான் இருந்தது. அதனால வேணான்னு சொல்லிட்டு தேங்காய் பாலும், தோசையும் சாப்பிட்டேன். நடுஜாமத்திலேயே சாப்பிட்டேன். பசிச்சுதுன்னு. காப்பி குடிச்சேன் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இது சாப்பிட்டேன். அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து நார்மலா எப்பவும் போல சாப்பிடுற ஃபுட்டு தான். காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டேன். சரி, சரி. காரம் இப்ப நமக்கே தோணல அப்ப சாப்பிட. ம். இப்ப ஏதாவது சூப்பு இந்த மாரி அசைவ உணவா சாப்பிடும்போது வெத்தலலாம் சாப்பிட சொல்றாங்க. நம்ம அதெல்லாம் சாப்பிடலாமா? அது ஓமம் இதெல்லாம் வச்சு அதனால தான் நல்லா செமிக்கட்டும் பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டு நான்லாம் நல்லா சாப்பிட்டு வாயெல்லாம் புண்ணா வேற ஆச்சு. அதுக்கு தான் கேட்கிறேன் இந்த தடவ. அதெல்லாம் பண்ணலாமா? வேணாமான்னு? அது நான் இப்போ சாப்பிடலைங்க. இல்லையா? அசைவ இல்ல, இல்ல. இப்போ ஹசீனாவா இவங்க? இப்போ ஆமாங்க. உங்களுக்கு ஆக்சுவலி இந்த அனுபவம் உங்களுக்கு தான் இருக்கு இல்லையா? அப்ப அதான் எது வேணும், எது வேண்டாம் அப்படிங்கிற நிலைமையில இப்ப நீங்க தானே இருக்கீங்க. நார்மலா வந்து நம்ம ஊர்கள்லாம் ஒரு பழக்கம் இருக்குது. விருந்து வீடுகள்லாம் போனா முன்னாடிலாம் இந்த வெத்தலை பாக்கு சாப்பிடுவாங்க. இப்ப அந்த ரோஜா பாக்கு சொல்ல, அந்த கொட்டை பாக்கு வச்சு வெத்தலை சுண்ணாம்பு வச்சு சாப்பிடுற பழக்கம் இருக்கு இல்லைங்களா? முன்னாடிலாம் இருக்கு. இப்ப வந்து பீடான் ஸ்டைலா பீடா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கு உங்களுக்கு நான்வெஜ் எடுத்துக்கிட்ட அன்னைக்கு ஹெவியா எடுத்துக்கிட்ட அன்னைக்கு உங்களுக்கு சாப்பிடணும்னா சாப்பிடுங்க. ஆனா அதையும் மருந்து மாதிரி சாப்பிட்டு வாய் புண்ணாற அளவுக்குலாம் வந்து அங்க சாப்பிடுறதுக்கு செய்யக்கூடாது அது. சரிங்களா? அப்ப சரிங்க. நீங்க தான் அத அடுத்த அனுபவத்துல தெளிவா சொல்லணும். இப்ப எத்தனை எத்தனை மாசத்துல இருக்கீங்க நீங்க? நான் 8ஆம் மாசம் நடந்துட்டு இருக்குக்கா. பாதியில இருக்கேன். ஓகே. குழந்தை மருத்துவமனை பிரசவமா? ஆமா, ஆமாங்கக்கா. ஓ! சரி, சரி, சரி. சரிம்மா, இயல்பா கடந்து வாங்க. ரொம்ப முன்முடிவுலாம் வேண்டாம். சரிங்களா? பிரசன்ட்ல வாழ்வோம் நம்ம. அப்ப இப்போ இந்த செகண்ட் அது அது நம்ம அழகா கடந்து வந்தோம்னா, அதான் முன்னாடி உள்ள அனுபவம் வந்து நம்மள இந்த இந்த பிரசன்ட் அனுபவத்துல நெறைய சீராக்கும். சரிங்களா? அத மட்டும் சரிங்க. எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு ஹேப்பியா போயிட்டே இருக்கலாம். நல்லா இருக்கும். நீங்க அனுபவிச்சு கடந்து வாங்களேன். இப்ப நீங்க இந்த இந்த பதிவேற்றம் பண்ணுவாங்க யாரு? நம்மளோட ஹசீனாவோட சாரி ஆயிஷாவோடது பதிவேற்றம் பண்ணுவாங்க. அவங்க அத சொன்ன விதம்லாம் வந்து அவ்வளோ ஒரு எக்ஸலண்டா இருந்தது. ஒரு ஒரு அனுபவங்களே பாருங்களேன். ஒரு ஒரு வாரமுமே அது அது என்னவோ ஒரு இது இருக்குது. அந்த விஷயங்கள் வந்து இன்னும் இன்னும் நமக்கு நல்லா இருக்கு. ஒரு ஒரு முறையுமே வந்து அந்த புது பிள்ளை பேரை நம்ம அனுபவிக்கிற அந்த ஃபீல் நமக்கு கிடைக்குது. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகான அந்த உயிரோட்டமா அந்த அனுபவத்த கடந்து வந்திருக்காங்க. அதனால நீங்களும் அப்படி கடந்து வர்றதுக்கு விருப்பப்படுங்க. கடந்து வாங்க. உங்க அனுபவத்த குழுல வந்து பகிர்ந்துக்கோங்க. சரிங்கக்கா. ரொம்ப ம். நன்றி. சிஸ்டர் உங்களுக்கு என்ன ஒரு யார் என்னைங்களா கேக்குறீங்க? ஆமா ஆயிஷா நான் திருப்பூருங்க. ஆ. சிஸ்டர். எனக்கு கேள்விகள்லாம் இல்ல. இந்த வெத்தலைய பத்தி பேசுனதுனால, அது சம்மந்தமா ஒண்ணு சொல்லணும்னு இருக்கேன். ஆ மத்த பயிர்களுக்கெல்லாம் எப்படி மருந்தடிக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. வெத்தலைக்கு அடிச்சு ஒரு 3 மணி நேரத்துல பறிப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு வெத்தல நஞ்சாயி போச்சு. ஆ அதனால நீங்க வெத்தல எடுக்காது அத பார்த்துட்டு எடுங்க. இன்னொன்னு தாய்லாந்து, பர்மா அந்த பக்கம்லாம் வந்துட்டு பொறந்த குழந்தைய குளிப்பாட்டுறதே வந்துட்டு வெத்தல தண்ணீல குளிப்பாட்டுவாங்க. அது ஒரு பழக்கம் இருந்தது. அப்ப இருந்த வெத்தல வேற, இப்ப இருக்கிற வெத்தல வேற. இத சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நல்லதுங்க சகோ. இப்போ நெறைய பேர் வீட்லயே வெத்தல செடி வச்சிருக்கிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இங்க இப்ப நாங்க இருக்கிறதெல்லாம் வெத்தல செடி வந்து இல்லாத வீடு இல்ல. அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க நெறைய வீடுகள்ல. அது உண்ம. சொன்னா இப்ப சகோதரர் சொல்ற மாரி ஒரு ஒரு வீடுகள்லயும் ஒரு ஒரு மரபுலயும் வந்து சில பழக்கவழக்கங்கள் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அதுல உங்களுக்கு எது கைக்கொள்ள முடியும், உங்களுக்கு மனசுக்கு எது செட் ஆகுது அப்படி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ப்ரொசீஜர் மாரி அதான் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, அதாவது நம்ம மருத்துவம்னு போறதுக்குள்ள நம்ம மைண்ட்ல பொருத்தி வச்சுக்கிறோம். பொருத்தி வச்சுட்டு அது நமக்கு ஒவ்வலையான்னு பார்க்கறது இல்ல. அது பாட்டுக்கு கடகடன்னு கண்ண மூடி எடுத்துக்கிற மாரி, அந்த மாரி தவறுகள் செய்யாதீங்க. அதுல தான் அந்த எண்ணெய் பயன்பாடு நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுக்கு காரணம் அதான். அந்த எண்ணெய் தடவுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து அந்த என்ன சொல்றது, வலுக்கட்டாயமா உடம்ப வருத்திக்கிட்டு பண்ற மூச்சு பயிற்சி, யோகா அதெல்லாம் வேண்டாம். எளிமையா உங்களோட வேலைகள நீங்க செய்யுங்க. ஆ அதாவது சோம்பேறித்தனத்துக்கும் உடல் கேட்குற அந்த ஓய்வுக்குள்ள வித்தியாசத்த புரிஞ்சுக்கோங்க. ஓய்வு சில நாள் கேட்கும். சில நாள் காலைல 5 மணிக்கே முழிப்பு வந்துரும்.
கடகடன்னு எல்லா வேலையும் நமக்கு செய்யறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். துணியெல்லாம் எடுத்து போட்டு உட்காந்து துவைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை அனுபவிச்சு கடந்து வாங்க. சில நாள் சாயங்காலம் சொன்னாப்புல இப்போ சகோதரர்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வராங்க, அன்னைக்கு 2 பேரும் சாயங்காலம் ஒரு வாக் போயிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்க நாட்களை கடத்துங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அவசியம், அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தைக்கு இங்கே வேலை இல்லை. இயல்பு பிள்ளை பேட்டில் அதுக்கான வேலை இல்லை. நம்ம ஒரு ஒரு செகண்டுமே ரசித்து கடந்து வர வேண்டிய விஷயங்கள் தான் நமக்கு நடக்கும். நல்லது, நிறைய நேரமாச்சு. ஆயிஷா, ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்தில் இருக்க வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களை அடுத்தடுத்த பிள்ளை பேரும் இன்னும் எளிமையாகவும் சிறப்பாகவும் அமைஞ்சு அந்த அனுபவத்தையும் தொடர்ந்து பகிருங்க. இன்னும் நம்ம குழுவில் சகோதரிகள் நிறைய பேர் உங்களை அழைச்சி பேசுகிறாங்க. தொடர்ச்சியாக உங்களுடைய ஊக்கத்தை அவங்க சகோதரிகள் கொடுத்துட்டே இருங்க. அது ஒரு பெரிய இறை ஆசீர்வாதமாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு கலந்துரையில் சிறப்பாக கலந்துக்கிட்டு நிறைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபட்டுக்கிட்டீங்க சகோதரிகள். எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். யார் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படையாக சொல்லும்போது நீங்கள் உங்களோட ஒருத்தரோட கேள்வி வந்து இங்கே 10 பேருக்கு விடையாக அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியுமே பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இப்போ 100 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா அதில் நிச்சயமாக வந்து ஒரு 10 பேருக்கு மனசில் ஓரத்தில் இந்த மாதிரி இருக்கும், அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. ரைட், இதை நம்ம நினச்சோம்ல, இன்னைக்கு நமக்கு பதில் கிடைச்சிச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதனால் தொடர்ந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க. ஆயிஷா, ரொம்ப நல்லதுமா. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கலந்து கொண்ட அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கலந்துரையில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. சரிங்கக்கா. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும் இருந்தேன். இப்போ நம்ம ஒரு சகோதரி கேட்டாங்க இந்த மாதிரி யோகா மூச்சு பயிற்சி தான் செய்யணுமான்ட்டு. யோகா மூச்சு பயிற்சிலாம் நார்மலா இல்லற வாழ்க்கையில இருக்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எக்காரணம் ஒன்றும் தேவை கிடையாது. அது வந்து துறவரத்துல போறவங்களுக்கு தான் அது தேவை. அதனால அது செஞ்சா உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே மைக் தான். எல்லாமே ஒரு மூட்ட நம்பிக்கை தான் உருவாகிருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த வாரம் ரவி வீட்டுக்கு இது காவல்துறையும் மருத்துவர்களும் வந்தாங்களே, அதை பத்தி ராஜகுரு இங்க ஷேர் பண்ண சொன்னாரு. என்னன்னா, அவர் நம்ம போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் பார்த்துட்டு என்னது சிஎம் அட்டாக் பண்ணி நம்ம சுதாரணை போட்டிருந்ததால அங்கிருந்து வந்திருக்காங்க வீட்டுக்கு. ரவி வீட்டுக்கு வந்து ஒரு 2 ஜீப், ஒரு நாள் வந்து 2 ஜீப்ல போலீஸ் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட பேச சொல்ல, இந்த மாதிரி நம்ம கூடயே இப்போ வாய்ஸ் போட்டுருப்பாரு, டெலிகிராம் குரூப்ல வாய்ஸ் போட்டுருப்பாரு. எல்லாரும் ஜஸ்ட் ஒரு மேலோட்டமா சுருக்கமா சொல்லிக்கிறேன். வந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் கேட்டாங்க, ஒரு இருக்கிறத விலக்கி சொன்னாரு, இயல்பான விஷயத்த விலக்கி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் நாள் வந்தவங்க கிளம்பிட்டாங்க. 2வது நாள் ஒரு டாக்டர், ஒரு அதான் சுகாதாரத்துறையில இருந்து கொஞ்சம் பேரும் இன்னும் 2 ஜீப்ல போலீஸும் வந்தாங்க. வந்து உட்காந்து பேசினாங்க. வந்து உட்காந்து பேச சொல்ல அவங்களுக்கும் நல்ல புரிதல் கிடைச்சது. ரவி பேசினதுல இருந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல புரிதல் கிடைச்சது. அவங்களுக்கு இப்படியா, சரி, வாழ்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கேள்வி கேட்டாங்க, எப்படி நீங்க வீட்டுல பெத்துக்கலாம்? சரி, வீட்டுல பெத்துக்கிறீங்க, ஓகே, அது ஏன் நீங்க பொதுவுல போடலீங்க? அது எல்லாமே கேட்டாங்க. அது வந்து அவரு தன்னோட உரிமை தெளிவா பேசி பதில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவங்களுக்கும் நல்லபடியா புரிஞ்சது. சில அவர் பேசுறது வச்சு சொல்ல பார்க்கணும்னா, அந்த போலீஸ் காவல்துறை சார்ந்தவங்களும் இல்ல மருத்துவத்துறை சார்ந்தவங்களும் அவங்களே நாலு வீட்டுல பிள்ளை பேரும் அவங்களுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அளவுக்கு அது அவங்களுக்கு தெளிவு கிடைச்சுதான் போயிருக்காங்க அப்படின்றது ரவியோட பேச்சுல தெரிஞ்சது. நான் இதுதான் சொல்ல விரும்பினேன். வேற ஏதாச்சும் வந்தா? அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், இன்னைக்கு கடலூர்ல ராஜேஷ் வீட்டில் ஒரு 10 குடும்பம் இன்னைக்கு சந்திச்சு சும்மா ஒரு குட்டியாக ஒரு கலந்துரையாடல் அது ரொம்ப சிறப்பாக நடத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே வந்து அதுக்கான சிறப்பான பாராட்டுகள். ராஜேஷ் பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் பூர்ணிமா தம்பதிகள் 3வது குழந்தை பிறந்திருக்குது. பாப்பா பிறந்து 1 மாதம் ஆகுது. அதே கடலூரில் ரவிக்கு அழுத்தம் கொடுத்த அதே இடத்துலையே இன்னைக்கு வந்து அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி கூடி எல்லாரும் ஒன்றா இருந்து சாப்பிட்டு கருத்துக்களை பரிமாறிட்டு வந்திருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது நம்ம நம்மளை தெளிவுபடுத்திக்கலாம். எந்த வழிமுறைகளும் சிக்காமல் இயல்புங்கிறத வந்து நம்ம குழந்தைங்களுக்கு காட்டுறதுக்கான ஒரு முயற்சி நல்லபடியாக இன்னைக்கு நடந்திருக்குது. அதையும் இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். அவ்வளோதான் தம்பி, முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் குழந்தைகள் நம்ம சந்திப்போம்.